அவர் இந்த பாத்ரூம் போற ஆண் உடம்புல அந்த பாத்ரூம் போற வாசலுக்கு மேல சின்ன ஒரு புண்ணு வந்துருந்து. இப்ப அந்த புண்ணு கொண்டு கொண்டு காட்டி காட்டி மருந்து தமிழ் வாண டாக்டர்கிட்ட காட்டுரு. காட்டி மருந்து எடுக்க சுகமாகும், திரும்ப வரும், திரும்ப சுகமாகும். அப்படி இருந்து 3 மாதம் தொடர்ச்சியா அப்படியே சுகமாகாம இருந்துட்டு. இன்னைக்கு அப்ப தமிழ் வாண டாக்டர் சொன்னாரு, இனி மருந்து தரையில்லாது வாங்க கொண்டு என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம்ண்டு. அங்க கொண்டு செக் பண்ணி ஒரு துண்டு எடுத்து அனுப்புனவங்க. அதுல அனுப்பிட்டு ஒரு 2 கிழமையால திரும்ப எங்களுக்கு வீரம் வந்து ஒரு கேன்சர் சொல்லி கிருமி தோல்ல கேன்சர் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி அப்ப பொழுதுபோக்கு இந்த பெரிய சித்திரம் அப்படி சொல்லக்கூடாது. இந்த வயதுல யாரும் தாங்க மாட்டாங்க. இப்ப உங்களுக்கு நொந்து கொண்டே இருக்கா கடுக்கு அவனையும் கேட்டு அதையும் போடும். பாக்குற சகோதரர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இவருக்கு அந்த வருத்தம் அந்த புண்ணு ஆறணும். இவரு இந்த நடக்க இல்லாட்டியும் அவர் சேவையை அவர் செய்து கொள்ளணும். இப்ப அவருக்கு சேர்த்து இப்ப நானும் செய்யறதால எனக்கும் கொஞ்சம் மேலாம் உடம்பு வருத்தம் மேலாம் அப்படி இருக்கிறேன். இப்ப அவரோட சேவைக்கு இப்ப ஒரு காலையிலாட்டியும் நான் இந்த போக்கர் வாங்கி வச்சிருக்கேன். அப்ப அதோட சேர்ந்து அவர் உண்டி அவரோட சேவையை அவர் செய்து கொள்வாருன்னு சொன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்ப ஒரு வீட்டுல ஒரு மனுஷன் எவ்வளவு உழைச்சி ஓடி ஆடி இருந்த மனுஷன் இப்படி உடைஞ்சு கிடக்குறவங்களுக்குள்ள அது எவ்வளவு பாதிப்புன்னு சொல்லி பாக்குறாங்களுக்கு தெரியா, அவங்களுக்கு அந்த கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது எனக்கு அப்பா இல்ல, அப்பா மாதிரி அவர் 17 வயதுல நான் கல்யாணம் கட்டினேன். நான் இத்தனை வருஷத்துக்கும் அவர் உழைச்சிட்டு வந்ததை என்ன செய்தான்னு கேட்க மாட்டாரு. அப்படி என்ன பார்த்து வந்தது அப்பன் மாதிரி. இன்னைக்கு அவர் இப்படி விழுந்துட்டு கிடந்தா நம்ம அவரை பாக்குறது இந்த கடமை கொண்டு வர வேலை. அதே போல இந்த வீடியோ வந்து யாரா பார்த்து உங்களுக்கு வந்து மாதாந்த உதவி வந்து யாரா செய்வாங்கன்னு சொன்னா அதை கொண்டு வந்து தருவேன். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பேம்பர்ஸுகள் அப்படி சின்ன உதவிகள் கூட வந்து ஏன்னா 75,000 ரூபா உதவி வந்து செய்யலாட்டையும் அப்பாவுக்குரிய மாதாந்த ஒரு சின்ன உதவிகள் ஒரு பேம்பர்ஸா இருக்கலாம். அந்த பழங்கள் எல்லாம் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பழம் எல்லாம் வந்து என்னென்ன பழம் சாப்பிட சொல்லியிருக்காங்கப்பா? பப்பாசி சாப்பிட சொல்லியிருக்காங்க. சொன்னா நான் கடைக்கு போய் ரம்பக்கு வாங்கி குடிச்சிருவேன். அதுதான் நான் சொல்லுவா. அதுதான் பிரச்சனை நடக்கல. இப்ப போயிடுவா பிஜிஆர் ஓடாது. இல்லாட்டி நான் உருட்டிதாவது போய் எப்படியோ போய் கூலாவடி எங்க நேரம் வாங்கி குடிச்சுதான் அப்படியே விழுந்து படுத்துருவேன். நான் சொல்லாம எனக்கு இப்ப வேண்ட காயத்தை எனக்கு பணம் விட மாட்டேன். காசு எனக்கு கொண்டுவே போடாம். எனக்கு காயத்தை மட்டும் காசு கேட்கல. ஒரு வெட்டினா காசு கேட்கல. காயஜோமாகணும். நான் கூட இப்ப திருப்பி உழைப்பினாங்க. நான் இந்த கேளுங்க வந்துட்டு கேளுங்க வாய்க்கிற ரூமை ஃபுல்லா பூஜ்ஜியோம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே வந்து வெளியே நிற்கிறேன். நம்மளோட பவித்ரன் தான் நிற்கிறார். ஸ்கூல் முடிஞ்சு இப்போ வந்திருக்கார். ஸோ வந்து பவித்ரன் ஸ்கூல் முடிஞ்சு 5 மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா இனி வந்து பவித்ரனையும் கூட்டிகிட்டு நாங்கள் போகிற இடம் தான் வந்து கூலாவடி. அதாவது கூலாவடின்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்து ஏரியா தான். சரியா, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் ஓட்டம். தூர பயணம்லாம் இல்லை, பக்கத்தில். டிக்டாக்ல வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து நான் ஹெல்ப் பண்ணுற வீடியோலாம் பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. எங்களோட வீட்டவருக்க வாங்க உங்களோட கதைக்கணும்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் வந்து கேட்டிருந்தேன், உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து உங்களோட பிரச்சனையில் கதைக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா எல்லாமே அந்த கன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டிருந்தேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செய்கிற எல்லா வீடியோவுமே வந்து அவங்களோட பெர்மிஷனோட தான் வீடியோ வந்து செய்கிறேன்னு. இப்போ வீடியோவில் வந்து சொல்லலைன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு வகையில் அவங்கள்ட்ட கதைச்ச வாய்ஸ் ரெக்கார்டாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அவங்க இதை நீங்கள் செய்யுங்க என்று சொன்ன விஷயமா இருக்கலாம். அது வந்து என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த அம்மா வந்து சொன்னாங்க, பிரச்சனை தம்பி நீங்கள் வாங்க வீட்டை வாங்க, சில விஷயங்கள் சொல்லணும். அவங்களோட அப்பாவுக்கோ சரி எனக்கு ஞாபகம் வந்து இல்லை, யாரோ ஒரு ஆளுக்கு வந்து கால் ஒன்று எடுத்துட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த விஷயங்களை நான் அவருக்கு உங்களோட கதைக்கணும், வீடியோவில் நான் கதைக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து நானும் பவித்ரனும் இப்போ வெளியே நிற்கிறோம். இப்போ வந்து போக போகிறோம். ஸோ போகிற வழியில் வர விஷயங்கள் எல்லாமே காட்டிக்கொண்டு எல்லாமே உங்களுக்கு
காட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெளிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறோம். இந்த ரோட்டோட பேர் வந்து என்ன பேர் நான் சொல்கிறதுக்கு? இது வந்து குமாரத்தன் கோயில் வீதி. குமாரத்தன் கோயில் வீதி என்ன? அப்போ இப்படியே நீட்டுக்கு போய் இங்கே இடது பக்கம் மட்டும் இடது பக்கம் மட்டும் நம்ம சொன்னால் நம்மளோட கூலாவடி வரும். கூலாவடியால் அப்படியே ஆனால் நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ரோட்டெல்லாம் காட்டினேன். எங்களோட வீட்டு ரோட்டெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். இந்த ரோடும் தெரியும். கூலாவடி தான் காட்டல. கூலாவடி காட்டல. கூலாவடி ரோட்டையும் ஒருக்கா காட்டிடும். இந்த முகுந்தன் அண்ணா இருக்கிறானே, தெரியுமா உனக்கு? முகுந்தன் அண்ணா இந்த மரக்கறி கடை முகுந்தன் அண்ணா. ஓ, அவர மரக்கறி கடைக்கிட்ட தான் இவங்களோட வீடாமன்னு சொல்லி சொன்னாடா. அந்த மரக்கறி கடையும் தரைக்கு எங்க இருக்கு? சரி, அந்த இது மரக்கறி கடை அவங்க அந்த ரயில்வே கிராசிங் தான் சலூனா சலூனு கிட்ட இருக்கிற மரக்கறி கடை அங்காலையும் இருக்கா? அங்காலையும் இருக்கோ? முகுந்தன் அது தெரியாது. இது இருந்தா அங்காலையும் இருக்கு போடும். அங்காலையும் இருக்கா? இവിടുത്തെ இதே நிக்கிறவர். ஆனா இதுதான் முகுந்தன் மரக்கறி கடை வாங்கினே. அந்த ரயில்வே ட்ராக்கு அப்படி நேரா இருக்குது. ரைட். இந்த இருக்கிற ரோட்டால வந்து போறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பழைய ஜெயந்திபுரம் கேம்ப். இப்ப வந்து அதில் எடுத்துட்டாங்க. இது நார்மலா இருக்கு. பழைய ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க எவரோ செல்லம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இருக்கு தானே, இந்த கடை. இந்த கடை வந்து வேர்ல்ட் ஃபேமஸா. அதாவது எப்படி சொல்ற, இந்த கிழங்கு பாவத் கடை. ஆனா கொஞ்சம் விலை, ஆனா டேஸ்ட் சொத்த வைக்கணும். ஆனா டேஸ்டா வந்துருக்கு, வேற லெவல் டேஸ்டா வந்துருக்கு. இதைத்தானே முகுந்தன் கடைன்னு சொல்றேன். அங்கால சலூன் இல்ல. இங்கால சலூன் இல்ல. அங்கால போகணும். நான் நினைக்கிறேன் அங்கால மரக்கறி கடை இருக்காது. அதான் நினைக்கிறேன். நம்மளோட மனோஜோட அப்பா மனோஜ்னு சொல்லி எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட் அப்பா தான் வந்து முகுந்தன். அதான் வந்து ரோல் எடுப்போம்னே. அங்கால பொங்கல் இருக்கு. அவரு கண்ணாட செல்வம். அதுக்கு பக்கத்துலயும் மரக்கறி கடை தான் இருக்கு. அந்த அதுலயும் ஹலோ அம்மா, இந்த முகுந்தனோட மரக்கறி கடை வந்து இந்த ஃபுட்பால் கிரவுண்டு கிட்ட இருக்கு, ரயில்வே ட்ராக் கிட்ட. அதையா சொல்றீங்க? ஓ, அதுல இருந்து எப்படி வரணும்? வெளியே வாங்களா? ஓ, இந்த வந்து நம்ம அந்த முகுந்தனோட கடைக்கிட்ட நிக்க, மரக்கறி கடைக்கிட்ட. இதால போய் திரும்ப இல்ல நேரா மாட்டாங்க. நேரா போறோம்ல. அதான் சிவமுத்து மாதிரி கோயில். உண்மையாடா? வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயில்ற பேர் தெரியாதா? எனக்கு சைவ கோயில்னு சொல்லி அம்பளக்கம். சி அவமானம். கோயில் ஃபேமஸ் கராஜ் இங்க இருக்கு கூட. நான் அடிக்கடி சர்வீஸுக்கு போடுறேன் கராஜ்னே. இந்த ரோட்டால அப்படியே போறோம், சர்வீஸுக்கு வந்து போறோம். ஓகே, ஃபைனலா அது வீட்டை வந்துட்டோம். இதுதான் வீடு. ஓகே, தனியா நிக்கிறீங்க? தனியா இருக்கிறீங்க? அந்த பிரச்சனை. இந்த இருக்கிறேன்னு கண்ட மாதிரி தான் இருக்கு. கண்ட மூவமா தான் இருக்கிறேன். தெரியுமான்னு சொன்னாரா? எப்ப எங்க மகன்? ஸ்டான்லி தம்பி. என்ன கதைப்பமா இருக்கா? நீங்க கதைப்பீங்க தானே? இதில் ஒருக்கா மாட்டுங்களா? இந்த கிளிப் இருக்கு தானே? என்ன நடந்தம்மா? இவருக்கு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல் அவர் இந்த பாத்ரூம் போற ஆண் உடம்புல அந்த பாத்ரூம் போற வாசலுக்கு மேல சின்ன ஒரு புண்ணு வந்திருந்து.
இப்ப அந்த புண்ணு கொண்டு கொண்டு காட்டி காட்டி மருந்து தமிழ்வாண் டாக்டர்கிட்ட காட்டுரு காட்டி மருந்து எடுக்க சுகமாகும், திரும்ப வரும், திரும்ப சுகமாகும். அப்படி இருந்து 3 மாதம் தொடர்ச்சியா அப்படியே சுகமாகாம இருந்துட்டு இதுக்கு அப்ப தமிழ்வாண் டாக்டர் சொன்னாரு, இனி மருந்து தரையில்லாத வாங்க கொண்டு என்னன்னு செக் பண்ணி பாப்போம்ண்டு. அங்க கொண்டு செக் பண்ணி ஒரு துண்டு எடுத்து அனுப்புனவங்க. அதுல அனுப்பிட்டு ஒரு 2 கிழமையால திரும்ப எங்களுக்கு வீரம் வந்து ஒரு கேன்சர்ன்னு சொல்லி கிருமி தோல்ல கேன்சர் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி அப்ப அவர் அந்த ஆண் உடம்புல இருந்து அப்படியே அரைவாசி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி ஒரு 2 கிழமையால நாங்க ஓட்டல ஓடிச்சு அப்புறம் கிருமி போயிருமன்றதுக்காக எடுத்துனாங்க. எடுத்ததுக்கு பிறகு வந்து அவரு மேசன் வேலை செய்கிறவர், நல்லா மேசன் வேலை செஞ்சு நல்லா தான் இருந்து நாங்க கென்றைக்கு எடுத்து செய்கிறவர். அப்ப மேசன் வேலை செஞ்சவர். அப்ப மேசன் வேலை செஞ்சுட்டு இருக்க அப்ப இது அவருக்கு என்ன இந்த மேசம்பேல செஞ்சுட்டு இருக்கக்குள்ள திரும்ப காய்ச்சல் வர தொடங்கிட்டு. காய்ச்சல் வரையும் அவங்க கேட்டாங்க என்ன அடிக்கடி காய்ச்சல் வரண்டு போட்டு அவருக்கு அந்த கிருமி பரவிட்டாம், அந்த நெறிக்கட்டி இருக்குத்தான் இதுக்குள்ள நெறிக்கட்டியில கிருமி போயிட்டாம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த 2 நெறிக்கட்டியா ஹட்டோணும் உண்டு. பிறகு ஒரு மாசத்தால திரும்ப கொண்டு வார்டில் வச்சு திரும்ப நெறிக்கட்டி எடுத்து ஒரு 2 கிழமை வார்டில் இருந்து நல்லா இருந்துட்டு திரும்ப வருவார். வந்தா அதுக்கு அந்த 2 சைட்லயும் வீக்கம் வரும். வீக்கம் வந்தா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சிரிஞ்சால அதுக்குள்ள தண்ணி இருந்து ஊசியில தண்ணி எடுத்துட்டு வாரு. இப்படிதான் வந்திருந்து 2 கிழமையால திரும்ப அதெல்லாம் சரியாகி திரும்ப மேசம் வேலை செஞ்சவர். இதுக்கு பெரிய வேலைகள் செய்ய மாட்டாரு, சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு வந்தார். இப்படி செஞ்சுட்டு வார நேரம் திரும்ப பார்த்தா அந்த கரண் பிடிக்கிறதுக்கு தான் இருந்தாங்க. கரண் பிடிக்க கிருமி சாகிறது கரண் பிடிக்கும். கரண் பிடிச்ச உடனே அவருக்கு அந்த அறைக்கு கிட்ட 2 சின்ன சின்ன நெருப்பு சுட்ட பொக்குளம் மாதிரி வந்துட்டு அந்த பொக்குளம் உடைஞ்சி 2ம் சேர்ந்து ஒரு புண்ணாயி அது இதுக்குள்ள புண் வந்தோடனே அவங்க கொண்டு மருந்து கட்ட கிளீன் பண்றேன் அவங்க எடுத்து அது கொஞ்சம் பெருசாயிட்டு அவருக்கு அந்த காயம். பெருசாகனோடனே திரும்ப கொண்டு இன்னொரு நாள் உரமான பெருசாரிக்கணும் திரும்ப தியேட்டருக்குள்ள ஒன்று செய்வோம் செஞ்சாங்க. செய்துட்டு அண்டு சொன்னாங்க இவருக்கு இங்க செய்து சரி வருது இல்லை, உடனே கொழும்புக்கு அனுப்புவோன்னு போன வருஷம் டிசம்பர் 16ஆம் தேதி இரவு உடனே கொழும்புக்கு அனுப்பிட்டாங்க. இங்க அனுப்பிட்டாங்க. அப்ப மகனு வரும் போனேன். அங்க போய் வச்சிருந்தா அங்க சொன்னாங்க பொருளைக்கு தான் கொண்டு போனேன். அப்ப கேன்சர் சொன்னா இங்க வரையிலாதே போன வருஷம் டிசம்பர். அப்ப சொன்னாங்க அப்ப பொருளைக்கு கொண்டு வந்தா நரம்பு சம்பந்தமானது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்க ஒரு 20 நாள் வச்சு வெட்டி தச்சு அதை செய்துட்டு 20 நாளையால அங்க இங்க இருந்து ஆம்புலன்ஸ் அனுப்பவில்லை. நாங்க அங்க இருந்து 35,000 கொடுத்து வேன் பிடிச்சிதான் வர கொண்டு வந்தேன். நான் இங்க கொண்டு வந்து ஓடல சேர்த்து வச்சா பிறகு வந்தா அந்த காயம் தையல் ஆறல்ல 1-2 அடி வைக்கிற அப்படி இருப்பேன் இருந்துட்டு இருந்தா. இந்த வருஷம் 2ஆம் மாசம் 3ஆம் தேதி இவருக்கு அந்த காயத்துக்கால ஒரு பிளட் போக தொடங்கிட்டு ரத்தம் இங்க வச்சு 2-3 ரத்தம் போக ஆள் மயங்கி கொண்டு விழுந்துட்டார். நாங்க உடைய ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டேன். அங்க கொண்டு அவங்க மருந்து எல்லாம் வச்சு செஞ்சு பார்த்துட்டு சொன்னாங்க 10ஆம் வார்டில் வச்சிருந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு அவங்க எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க இவருக்கு வந்து காலுக்கு போற ரத்த நரம்பு வெட்டுப்பட்டிருக்கு. இவங்க அந்த கிளீன் பண்றேன்னு சொல்லி இதுக்குள்ள அந்த ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லி செஞ்சாங்களே செய்த நேரம் அவங்க அந்த காலுக்கு போற ரத்த நரம்ப வெட்டிருக்காங்க. தவறுதெல்லாம் வெட்டுப்பட்டிருக்கு. வெட்டுப்பட்ட உடனே என்னட்ட சொன்னாங்க புத்திகேசவரன்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னாரு ரத்த குழாய்க்குள்ள கிருமி இருக்கி நாங்க அகற்றி இருக்கோம், அது எங்களுக்கு இந்த செய்ய கஷ்டமா இருக்கு, நாங்க உடனே நைட்டோட நைட்டா நாங்க கொழும்புக்கு அனுப்புறோம் சொல்லித்தான் இவர் அனுப்புனவங்க. அங்க சொன்னாங்க அவங்க அந்த ரத்த குழாய்க்குள்ள போற கிருமி எடுக்கிறதுக்காக வெட்டின நேரம் அந்த காலுக்கு போற ரத்த ஓட்ட நரம்ப வெட்டிட்டாங்க. வெட்டின உடனே அவருக்கு அந்த ரத்தம் ஒண்ணு வெளியில வந்து கொண்டு ஆயிருக்கும். அது அப்ப வேறாகவே ரத்தம் கூட போய் ஹீமோகுளோபின் எல்லாம் குறைஞ்சி ஆள் செத்தமாயித்தான் இருந்தாரு. அப்புறம் ரத்தம் எல்லாம் போட்டு செஞ்சா கடைசா சொன்னாங்க இவருக்கு கால் கீழே வைக்க மாட்டாரு, நம்ம காலை எடுக்கணும், நீங்க எடுத்ததான் சரி வர வேண்டி. அப்புறம் இங்க வந்து திரும்ப கேன்சர் வார்டுக்குள்ள வந்து கேட்டா ஒரு கால் இல்லையா, ஒரு கால் இல்ல எடுத்துட்டாங்க ஒரு கால். அப்ப கேட்டா அவர் சொன்னாரு புத்திகேசர் அது கிருமி இருந்தபடியா நாங்க அகற்றக்குள்ள அப்படி வருந்தானே அது அப்படி என்று காய்ச்சார். இப்ப நாம அதெல்லாம் பிரச்சனை பட்டு போக நம்மளுக்கு வருத்தம், நம்ம திரும்ப போய் செய்யலாண்டோடு நான் விட்டுட்டேன். திரும்ப இவருக்கு இப்ப அப்படின்னா புத்திகேசர் சொன்னாரு இன்னொன்று செய்வோம், நம்ம இந்த காலில் இருந்து ஒரு நரம்பு எடுத்து இந்த காலுக்கு வச்சு பொருத்துவோம், சக்சஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியாது, நான் செய்யறேன். ஒரு நாள் காலையில கடிதம் கேட்டிருப்பாங்களே உங்ககிட்ட என்னோட கேட்டு நான் எல்லாம் எழுதி கொடுத்து சைன் எல்லாம் வச்சு கொடுத்தேன். நான் என்ன அப்படியே நடக்கணுமே அவரு
உங்களுக்கு தெரியுமா ஒரு யாரும் இப்படி இப்ப அந்த இருந்தவர் தவறுதல அந்த வெட்டின நரம்புக்கு என்ன சொல்றாங்க? இல்ல அவங்க சொல்றாங்க ரத்த Responsible. குழாய்க்குள்ள கிருமி இருந்தபடியா நாங்க அப்படி செஞ்சேன்னு சொல்றாங்க. சரி, சரி. அப்ப இது செஞ்சால அப்ப இவருக்கு இந்த கால இந்த நரம்பெடுத்து இந்த காலுக்கு வச்சு செட் பண்ணவங்க செட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு அதுல அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. சரியான பிள்ளை குட்டிக்கு சொல்லி பெரிய பெரிய டாக்டர் அங்க வந்து 10ஆம் பாட்டு வந்து இதை ஒன்றும் செய்யறாது நீங்க வீட்டை கொண்டு வரலாம் சொன்னாங்க. அவர் தங்கால திரும்பி பார்த்துட்டு குத்திக்க கடைசி லாஸ்ட் அங்கால திரும்பி பார்த்துட்டு இனி ஒன்றும் பிரயோஜனம் பண்றதுக்கு இனி வழி இல்லை, நீங்க கீமாவை பாருங்க, கீமா வந்து போடுங்க ரெண்டு திரும்பி அங்கால பார்த்துட்டு சொன்னேன் என்ன பார்க்க. அப்ப எனக்கு விளங்கி 5 நாள் திருப்பி இந்த கால்ல இருந்து நரம்பு எடுத்து இந்த காலுக்கு வச்சு செட் பண்ணவங்க. காலையில 8 மணில இருந்து இரவு 7 மணி வரையும் செஞ்சவங்க இந்த ஆபரேஷன் செய்துட்டு அதுவும் செய்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஐசியூல 5 நாள் இருந்தார் உணர்வு இல்லாமலுக்கு இருந்திருந்தா. பிறகு பார்த்தா வந்து சொன்னாங்க கால் செத்துட்டு சரி வருது இல்ல, இந்த கால் கருப்பா போயிட்டு கால் செத்துட்டு கால் எடுக்கணும் வேண்டாங்க. எப்படி என்னாலும் எனக்கு உயிர் முக்கியம்ன்றதுக்காக நான் ஓம் பண்ணி அவர் கத்த தொடங்கிட்டாரு, சரி எடுங்க எடுங்க எடுங்கண்டு. திரும்ப நினைஞ்சாங்க ஒரே அடியா செய்திருந்தா எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இல்ல. இதோட எடுத்திருந்தாங்க ஒரு முதல் தரம். கொஞ்சம் காட்டுங்க. இல்ல முதல் தரம் 3ஆம் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு சரியா இதோட எடுத்திருந்தாங்க. துண்டு துண்டா ஃபர்ஸ்ட் இந்த துண்டு எடுத்து அப்படி துண்டு துண்டா துண்டு அப்படி எடுத்துட்டாங்க. தொடையோட இல்ல கால் செத்து போயிட்டு துண்டு எடுத்துட்டாங்க. எடுத்து போட்டு திரும்ப சொன்னாங்க நம்ம திருப்பி பார்ப்போம் என்ன செய்தேன். அப்புறம் 2 கிழமையால திரும்ப சொன்னாங்க இதுக்குள்ள இந்த தோட்டம் போகுது இல்ல, அதுக்கும் செத்துட்டு கால் இதோட எடுப்போம். திரும்ப இந்த இப்படி துடையோட எடுத்தாங்க. துடையோட எடுத்துட்டு அவர் நிறைய 8-10 தரம் தியேட்டருக்குள்ள போய் செத்து சொல்லல கஷ்டம். திரும்ப என்னஞ்சாங்கடா இப்ப அந்த இதுக்கு துண்டு எடுத்ததுக்கு போடத்தானே வேணும். இந்த கால்ல இருந்து அந்த அரிக்கிறது அப்படி அந்த சதை எல்லாத்தையும் ரவுண்டா எடுத்து தோல் எல்லாம் எடுத்து இந்த காலுக்கு போட்டிருக்காங்க. போட்டீங்க இப்ப இதுக்குள்ள அந்த ஒரு மனுஷர் அளவுல அந்த அந்த ஏற்கனவே கிளீன் பண்ணி எடுத்தோம் அந்த காயம் மாறவே இல்லை. அது இருக்கு அப்படியே மேல ஒரு பெரிய வீக்க மாதிரி ஒரு கட்டியும் கொண்டு வந்திருக்கு. இப்ப இந்த காலம் இல்ல, இப்ப இந்த கால்ல இருந்து தோல் எடுத்து அதுக்கு போட்டிருக்காங்க. அந்த புண்ணும் 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் புண்ணும் இன்னும் மாறுற மாதிரி இல்ல. ஆனா காட்டுங்க அப்படி கொண்டு வாங்க. இந்த கால ஒரு காட்டுங்க. இதுதான் என்ன அந்த தொடையோட விட்டுனீங்க. அந்த கால்ல இருந்து தோல் எடுத்து இதுக்கு போட்டு அதுக்குள்ள அந்த பெரிய புண்ணு இப்பயும் இருக்கி. அந்த மேல ஒரு கட்டி இருக்கி. மேல வந்து அந்த இது மாதிரி அப்படி இருக்கு. இப்ப இந்த கால்ல இருந்து வெட்டி தான் இங்க போட்டுருக்கோம். இந்த கால்ல இருந்து வெட்டி தான் இதுக்கு தோல் எல்லாம் போட்டவங்க. இப்ப அந்த கால்லையும் இன்னும் காயம் மாறல. காயம் 5 மாதம் ஆயிட்டு காயம் இருக்கி. இப்ப என்னன்னு சொன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப நாங்க மருந்து கட்ட போனா மருந்து அவங்க அவங்களுக்கு நோவு தெரியாதானே டக்குண்டு வெண்டச்ச போட்டு பிச்சு அப்படி இப்படி செய்யற. அப்ப அவரு கத்துற. இப்ப நான் என்ன செய்யறேன் மட்டும் எனக்கு ஒரு கிழமையில 3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் கொண்டு மருந்து மாத்தி மருந்து கட்டணும். அப்ப எனக்கு அதெல்லாம் கஷ்டம் எனக்கு. சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். கிளியரா தானே வைக்கிறேன். ரைட் ரைட் இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். சரி அப்போ இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க தானே. அப்போ பற்றி இப்போ எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு அறிமுகம் பண்ணு கட்டாயத்துக்கு வேணும். உங்களோட பேர் என்ன? என் பேர் ராணி. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 48 வயது. அப்பாவுக்கு எத்தனை வயசு? 52. 52 வயசு. இப்போ கல்யாணம் கட்டி இப்போ எத்தனை வருஷம்? நீங்க கல்யாணம் கட்டி 31 வருஷம். 37 வருஷம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள் என்ன செய்றாங்க? மூத்த மகன் கல்யாணம் கட்டிக்காரு, திருப்பரங்குன்றில் இருக்க. 2வது மகன் தான் என்னோட இருக்கிறேன். 3வது மகளும் கல்யாணம் கட்டிட்டோம். எல்லா மகன் ஒரு ஆள் தான் இருக்க. பிள்ளைலாம் கல்யாணம் கட்டி போயிட்டாங்க அப்படியா? இல்ல ஒரு மகன் இருக்க. உங்களோட இருக்கிற அவர் கல்யாணம் கட்டல? இல்ல. 3 பிள்ளைல வந்து 2 பேர் கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. அதுல ஒரு ஆள் வந்து இருக்கிறார். அவர் தான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். வீட்டு செலவுக்குரிய காசுகள் அப்படியா? நீங்க ஒரு வேலையும் செய்யறீங்க வீட்டுல? அப்பா என்ன வேலை செஞ்சீங்க? மேசன் வேலை செஞ்சு. இந்த பிரச்சனை வரக்கு முதல்ல வந்து அப்ப வந்து ஃபுல்லா என்ன ஒவ்வொரு நாளும் நல்லா உழைச்சு கொண்டு வருவாரு. கண்ட்ரைக்கு எடுப்பாரு, ஆக்களை வச்சு கொண்டு செய்வாரு. அப்ப நல்ல காசு உழைச்சிருப்பாரு. இந்த வீடு சொந்த வீடா? இல்ல, இது வந்து எங்களோட மாமியோட வீடு, வேற அம்மாட வீடு. அவ செத்துட்டாவு. இது சின்ன ஒரு ரூம் வீடு தான் இருந்து. இப்ப நாங்க இதை அவ்வளவு கட்டிட்டு நாங்க இருக்கோம். உறுதி இல்ல கரண்ட் பில் மட்டும்தான்.
சரி அப்ப இப்ப என்ன செய்யணுமாம்மா நான் இப்ப நீங்க இப்ப என்ன டிக்டாக்ல அந்த இதுல உண்மையான விஷயம் தானே நம்ம இல்ல மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க டிக்டாக்கை பார்த்து இப்ப மகனா நினைச்சு நீங்க என்ன உதவி கேட்டு ஏதோ ஒரு காரணத்தினால தான் இந்த இடத்தை கூப்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும்? இப்ப இவ்வளவு நாள் நீங்க இப்ப அப்பாவுக்குரிய நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க. அப்பைய கூட சொன்னீங்க ஒரு 30,000 காசு வச்சு கொண்டு போய் எல்லாம் போயிட்டு வந்தோம்னு சொல்லி. இப்ப இவ்வளவு நாள் ஃபினான்சியல் உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்திருக்கு. இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றீங்க, அதாவது கஷ்டப்படுறீங்கன்னு. அப்ப என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? என்னன்னு சொன்னா நீ வேற நல்ல மேசன் வேலை செஞ்சு நல்லா இருந்தவர், நாங்க நல்லா தான் இருந்தோம். உங்களுக்கு கருவப்பங்கனி டவர் கிட்ட பெரிய வீடு ஒன்று இருந்து கருவப்பங்கனி டவர் கிட்ட. அப்ப அந்த வீடு வளவு நான் இப்ப 2 வருஷத்துக்கு முதல் வித்தேன். நான் இப்ப அந்த வீடு வளவு கஷ்டத்தாலே. கருவப்பங்கனி டவர் சொல்லுங்க, அண்டையும் சொல்லுங்க. வீடு கருவப்பங்கனி டவர் இருக்கிற இந்த பிளட் செக் பண்ற கோவில வீட்டுக்கு பக்கத்துல அங்கட வீடு. டவர் கிட்ட எங்க இருக்கு பிளட் செக்? எந்த புதுசா திறந்த டவர் தானே சொல்றீங்க? இல்ல எம்ப்ரஸ் லைன் அடுத்த லோன் எம்ப்ரஸ் லைன் தீக்கல. அதுக்கிட்ட தொங்கல்ல இல்ல டவர் உண்டு. டவர் உண்டு. அதுக்கு பக்கத்துல இருக்குது. அது பக்கத்துல உள்ள வீடா? ஜிஎஸ்எல் இருக்கிற ஒரு இது இருக்கு. கிளாஸ் கொடுக்குற அங்க போதேல முன்னுக்கு இங்க. உங்களுக்கு வாசுவன் தெரியுமா? ஆட்டோ எல்லாம் ஓடுவான், அது தெரியாதா? விக்னேஷ் தெரியுமா? மரக்கறி எல்லாம் விற்பான், அதுவும் தெரியாதா? அந்த பிளட் செக் பண்ற வீடு அந்த டவர் இருக்குதானே, டவருக்கு முன்னுக்கு ஒரு உடைஞ்ச வீடு. டவருக்கு போக தேவையில்லை, எங்கட வீடு தாண்டி தான் டவருக்கு போகணும். உங்களோட வீடு தாண்டி தான் டவருக்கு போகணும். சந்தி டவருக்கும் அந்த போக்கடிக்கும் போக்கடிக்கும் போகல. நீங்க இப்ப இங்க இருந்து போறீங்க தானே? எங்க இருந்து நீங்க தண்ணியில தாண்டி ரோஹித் தண்டி கர்வபங்கனி ஸ்கூல்ல படிக்கிற ஓடின ஒருத்தர். டிலக்ஷன் தெரியுமா? போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்றவங்க அம்மா இப்ப செத்தவ. அவண்ட வீடு தாண்டி போன ஒரு 3-4வது வீடு. அந்த ஊட வீடு ரோட் இல்ல, அவ சொல்ற அந்த எங்க நாவகன் கிட்ட அந்த 3-4வது வீடு. தெரியும் டிலக்ஷன். நம்ம தரணி வீடு பக்கத்துல. தரணியனோட வீடு கிட்டயா? பக்கத்து வீடு. ரைட். அது அம்புருஸ் லைன் வராது, அது வந்து வேற ரோட். அது புதிய வீதியா? அம்புருஸ் லைன் அந்த அடுத்த ரோட் தான். இந்த ரோட் தான் அம்புருஸ் ரோட். தரணியனோட வீட்டுக்கு பக்கத்து வீடு. அது தரணியனோட வீட்டுக்கு முன்னாடி சைவ கோயில் ஒன்று இருக்கு. அங்க போதேல மனே. தரணியன அம்மாட வீடு இங்க இருக்கு. இந்த இவர்கிட்ட கடையோட இருக்கு. அதுக்கு பக்கத்துல டிசாந்தனோட வீடு இருக்கு. டிசாந்தனோட வீட்டுக்கு அடுத்த வீடு. அதுதான் உங்களோட வீடா? அந்த வீடு என்ன செஞ்சீங்க? வித்துட்டேன் நான் 2 வருஷத்துக்கு. என்ன பிரச்சனையால? எனக்கு இப்ப இந்த மருத்துவம் காசு வேணும், மருந்துகள் செய்யணும். நான் 75 லட்சத்துக்கு வித்தேன். 75 லட்சத்துக்கு வித்து போட்டு எனக்கு ஒரு மகள் இருக்கா, அவ கல்யாணம் கட்டிக்காவ. இப்ப அவைக்கு ஒரு வீடு ஒன்று வேண்டி கொடுத்தேன். ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு வீடு ஒன்று அவக்கு மயிலம்பாவடியில வாங்கி கொடுத்துட்டேன். கொடுத்து போட்டு மிச்ச காசை நான் கையில வச்சுட்டு இப்ப இந்த வீடும் ஒரு ரூம் வீடா தான் இருந்தது. அப்ப இதையும் கொஞ்சம் கட்டிட்டு மருந்துக்கு செலவுக்கு வச்சுட்டு இருந்தேன் நான். அந்த காசுகளை கொஞ்சம் அந்த காசுகள் முடிஞ்சு இப்ப என்னோட காசு இல்ல. 2 கோடி நிலக்கும் ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தேன். என்ன சொன்னா அவங்க இப்ப நம்மள பாக்க. அதாவது இப்ப உங்களோட கதை வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க உண்மையாவே நல்லா இருந்து இப்ப கஷ்டப்படுறீங்க, அவ்வளவுதான் உண்மையான விஷயம். அதாவது நல்லா இருந்தீங்க, இப்ப ஒரு இந்த வருத்தம் இப்படி ஒரு அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்த பிறகு வந்து கஷ்டப்படுறீங்க. பிரச்சனை வராம உங்களை பாக்குறேன். அவர் அந்த தன்னமுல்லைக்கிற சோடா கம்பெனி உண்டு. அவருக்கு கொஞ்சம் சேலரி கொஞ்சம் ஒரு 45-50 எடுப்பான். அதுக்குள்ள மேனேஜ் பண்ணி அவரும் கல்யாணம் முடிக்கல. அவர் 27 வயது முடிக்கல. அவர் இப்ப எங்களோட அவரை பாக்குறேன். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லி வருவோம். என்னன்னு சொன்னா, எனக்கு எவ்வளவு நாளும் என்னோட காசுகள் இருந்துச்சு. நான் ஒரு தடவை உதவியும் பார்க்கல. நான் போனேன் வந்தவன் எல்லாம் செய்தான். எங்கட சௌரங்களும் நல்லா இருக்காங்க. நான் சொந்த இடம் வந்து காரதீவு. நான் காரதீவு எங்கட அண்டி பெரிய மகள் எல்லாரும் நல்ல வசதியா இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாரும் எனக்கு இவ்வளவு நாளும் எங்கட அண்டி மகனோட இன்ஜினியர் இருக்காரு. 20,000-30,000 எனக்கு மாசம் காசு தந்துட்டு இருந்தவங்க. எந்த நாளும் மாசம் ஒரு 4-5 மாதமா 20,000 ரூபாய் காசு தந்தவன். அப்ப இனியும் ஒரு தடவை நம்ம கரைச்ச கொடுக்க இயலாதானே, கஷ்டம் உண்டு. இப்போதைக்கு என்னடா இவருக்கு வந்து எல்லாம் காசுக்கு தான் வாங்குறேன் நான். பம்பஸ் மற்ற அந்த வெண்டச்சி எல்லாம் அந்த டின் எல்லாம் வந்து அவ்வளவு காசு ஹாஸ்பிட்டல்லையும் புரியல. இப்ப என்னன்னு சொன்னா, இவருக்கு அந்த ஹீமோ மருந்து வந்து காசுக்கு போட சொல்லிருக்காங்க. ஹீமோ மருந்துண்டா? ஹீமோன்னு சொன்னா அவருக்கு அந்த கிருமி அழிக்கிறதுன்னு சொல்லி
அந்த அது மருந்து எவ்வளவு அந்த மருந்து? அது எழுதி தருவாங்க. ம். அவங்க வந்து இவர உடம்புல இருக்கிற அந்த கிருமிக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மருந்துக்கும் செட் ஆகுது இல்லையா, கிருமி சாகுது இல்ல. ம். அதால எழுதி தருவாங்க. எழுதி தந்து ஒரு நம்பர் தருவாங்க. நாங்க அந்த நம்பருக்கு இந்த மருந்தை போட்டோ எடுத்து அனுப்புனா இல்ல ஆன்லைன்ல ம். அந்த அவர்கிட்ட அப்ப அவங்க அதை பார்த்துட்டு இந்த மருந்துக்கு இப்ப இவ்வளவு காசுன்னு சொல்லி ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம காசை போட்டு விட்டா எனக்கு அடுத்த நாள் அந்த ஊரலிக்கு டொமேக்ஸ் சொல்லி அதுக்கு மருந்து வரும். அதாவது ஹீமோ மருந்து வந்து எப்படி அது 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 வந்து பில்லா வருதா ஊசியா வருதா? சேலை முள்ள போடுவாங்க மருந்து. இப்படி சின்ன குப்பி மருந்து ஓகே. 3 குப்பிய அவங்க வச்சு பார்சல் பண்ணி வர கடிப்பாங்க. 3 குப்பி வருது. ஓ அது அவை என்ன லிக்விடா தண்ணி மாதிரி தண்ணி வருமா? மாதிரி அத அதை எடுத்து சேலையில சேலையில சிரிஞ்சில போட்டு விட்டா இன்ஜெக்ட் பண்றாங்க. சேலையின் மூலமா ரைட். அப்ப அந்த உடம்புக்குள்ள 3 டப் வந்து இப்ப எவ்வளவு நாளைக்கு காணும்? ஒரு தரம். ஒரு தரம். அது 126 மில்லிகிராம் தருவாங்க. ஆ. அது அந்த அது வந்து இப்ப ஒரு மாசத்துல எத்தனை தரம் 2 கொடுக்கும்? வரும். ஒரு மாசத்துல 2 வரும். அது எவ்வளவு ஒன்ற விலை? அது ஒன்று வந்து 23,500 27,500. இப்ப அவங்க எழுதித்தார இதை பொறுத்து அவங்க அனுப்பின உடனே அவங்க அந்த மருந்துல காசை சொல்லுவாங்க எங்களுக்கு. இப்ப நான் இவருக்கு 6 போட்டிருக்கேன். ஓ. 6 போட்டுட்டு இப்ப நாளைக்கு அட்மிட் பண்றேன் கொண்டு. ம். நாளைக்கு கொண்டு அட்மிட் பண்ணா நாளை அன்றைக்கு அந்த மருந்து. அப்ப நாளைக்கு கொண்டு அட்மிட் பண்ணா நாளை அன்றைக்கு அந்த மருந்து. நாங்க அட்மிட் பண்ண உடனே டாக்டர் வந்து இவரை பார்த்துட்டு இவருக்கு இந்த முறை அந்த ஓவர் டோஸ் தானே, அது கொஞ்சம் கொஞ்சம் கூட கூட வெளியே தருவாங்க. அதை நாங்க அந்த பொடியனுக்கு அறிவிச்சா அவன் இவ்வளவு காசு போடுங்கம்மா வேறு அப்புறம் போட்டுவிட்டா மருந்து வரும். ஒரு மாசத்துக்கு இப்ப எவ்வளவு சேவை அந்த மருந்துக்கு? எனக்கு அப்படி இவருக்கு மருந்துக்கு பம்பசி குளிசை அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவு இப்ப இப்ப இப்படித்தானேம்மா, இப்ப உங்களுக்கு மகனும் ஒரு வகையில வந்து சப்போர்ட் பண்றது. அப்ப மகன் வந்து இந்த இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்தாலும் இப்ப உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது வந்து அந்த ஹீமோ அது வந்து அப்படியும் ஒரு அதுக்கு மட்டும் இவ்வளவு போதும் 25,000 27,000 வரைக்கும் அப்படி 60,000 2 மருந்துக்கு. இவ்வளவு காலம் எப்படி அது சமாளிக்க? நான் சொன்னேன் அந்த விளவு வித்த காசுகளை வச்சுட்டு அப்படி எப்படி என்று ரோலிங் பண்ணி இருக்கிறப்ப எங்களுக்கு சாப்பாட்டு செலவு பெருசா அவர் இப்ப அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தராங்க இல்லையா? அந்த போட்டு பார்த்தவருக்கு ஒரு மருந்து போட்டு பார்த்த நேரம் ஒரு உடம்புல இருக்கிறதுக்கு அதுக்கு செட் ஆகுது இல்ல. கிருமி கவர்மெண்ட்ல வந்து ஃப்ரீயா தர அந்த இது வந்து இதுக்கு செட் ஆகுது. உரல்ல இருக்கிற கிருமி சாகுது இல்ல. ஓகே. அப்ப அதான் எழுதி தராங்க. இவருக்குரிய அந்த டாக்டர் தந்தக்குரிய அந்த இதெல்லாம் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வச்சிருக்கீங்களா டாக்டர்? ரிப்போர்ட்ல எடுத்துட்டு வரீங்களா? அப்ப என்ன மாதிரி பிறகு நல்லா இருக்கீங்களா? கிடைக்குது காயம் தானிமான். காயமே இல்லை. இந்த காலம் இதுவும் கிடைக்குது இதுவும் கிடைக்குது 2 பக்கமும். அதை நீங்க பாத்தீங்கன்னா எழுந்துருவீங்க. அதான் எனக்கு அது இது எடுத்து காட்டு ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பாடுல என்ன நோமலா போகும்? சாப்பாடு பகலையில சோறு சொதியோட முடியும் சாப்பிடுற சாப்பாடு ஒன்றும் கறி ஒன்றும் சாப்பிடல. மீன் சாப்பாடு மீன் இறைச்சி எல்லாம் எனக்கு ஒட்டு வராது. அதுல ஒன்றையும் சாப்பிடல. சத்தி டீ குடிக்கல. டீ அரைவாசி குடிப்பேன், கொஞ்சம் குடிப்பேன். இப்ப ஐயோட பொழுதுபோக்கு என்ன? பொழுதுபோக்கு என்ன கொண்டு இந்த போன்றைக்கு போனேன். போன்ல யூடியூப் அது வீடியோ அதுகளை பார்க்க இந்த பொழுதுபோக்கு ஒன்றும் இல்லை. பொழுதுபோக்கு இந்த பெரிய சித்திரம் இது என்ன நடப்பது அப்படி சொல்லக்கூடாது. இந்த வேதனை நம்பி யாரும் தாங்க மாட்டாங்க. யாரும் வரக்கூடாது. இப்ப உங்களுக்கு நொந்து கொண்டே இருக்கா? கடக்கு கண்ணாட்ட காடுங்க. கண்ணா பாக்கல அவனையும் காடுங்க. அதையும் போடும். அவனை கிட்ட கொஞ்சம் காட்டு. அதையும் நீங்க போடுங்க. டாக்டர் கேட்டவர்மா, டாக்டர் கேட்டவர் நீங்க நாங்க செய்ய போற ஆபரேஷனுக்கு நீங்க முடியாது, உங்களால் முடிய மாட்டாங்க, நீங்க ஆபரேஷனுக்கு சைன் பண்ண வேண்டும். அதை நீங்க பெட்டுங்க. நான் பயப்படுவேன். நீங்க பெட்டுங்க. கடைசியில வெட்டி கொண்டு வந்தாங்க. வாய்க்குள்ள எல்லாம் சாய் பம்மொண்டு வச்சிருந்தாங்க. மூச்சு எடுக்கலாம். அந்த பம்மா கடிச்சுனா கடிக்கத்தான் இழுத்து எடுத்தவங்க. அது தொண்டைக்குள்ள போட்டு கொடுத்தாங்க. கடிச்சு இழுத்து அவங்க எடுத்து கலட்டி இல்லாட்டி அவங்க கடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி கலட்டி எடுத்தோம். அப்படி யாருக்கும் பெறக்கூடாமா இந்த வருத்தம். யாருக்கு நான்
சொல்ல மாட்டேன். இல்ல ஒரு கேக்குறேன்னு சொல்லி கோவிக்காங்க. இது என்னத்தால வந்தேன்னு சொல்லி சொல்லுங்க. என்னத்தால வந்து அவங்க ஹெச்ஐவி செக் பண்ணவங்க, ஹெச்ஐவி கொண்டு செக் பண்ணவங்க. அடுத்தது பிறகு எல்லாம் நார்மலா அவங்க செக் பண்ணவங்க. இப்ப இந்த காரணத்தினாலதான் இது வந்தது இல்லையா? சீமெந்திர அந்த ஷோர்ட்ஸை போட்டுட்டு செய்யுது. இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிடுது. நான் மேசம்பரிய விட சொன்ன ஒரு 10 வருஷத்துக்கு முதல் 10-20 வருஷத்துக்கு முதல் அவங்களும் சோச்சாக்கள் தான் அப்போல கொண்டு போனவங்க. இந்த காளியூர் பூசாரி எல்லாம் போட்டு அடிச்சு சாட்டையால் தேங்காய் கோழி 4000 ரூபாய் காசும் கொடுத்து அடி வாங்கி கடைசியில் இதுவும் பலன் இல்லை. அப்புறம் சூரிய கபடி என்று சொல்லி இல்லை நீ அதையும் பட்டி தந்தாங்க. அதுக்கு பாஸ்டர் கேதீஸ்வரன் அவர் வந்துதான் என்ன கொண்டு அப்போலவுக்கு கொண்டு ஒரு கிழமையால் என்ற சுவாச நோய் கிளியர் ஆகினது. அதுக்கப்புறம் நான் சிவச்சிக்கு ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அதில் நம்மளோட சைவ சமயத்தில் அந்த நான் அதை இழிவுபடுத்தையும் இல்லை, நான் இது செய்யலை. இவ்வளவு பொய்யெல்லாம் வச்சிருக்கிறாங்க. என்ன சுடலை காளி பார்வையாகி தந்தாங்க. சாட்டையால் போட்டு அடித்தாங்க. பெஞ்சில் வர காட்டுக்குள்ளே போட்டு அடிச்சு சாட்டையால் அடித்தோம். கையில் அடித்து சாராய போட்டு எனக்கு நட்டப்படுத்தினாங்க. எனக்கு 1 ரூபா காசுமே நட்ட இல்லை. பிறகு 4000 ரூபா காசு தான் கொடுத்தேன். கொடுத்து எல்லாம் செய்து கடைசி வரையும் சுகமாக இல்லை. இந்த இதில் உடத்தை உதயனண்டு சொல்லி இந்த சீலாமணி அவர் தான் இளநியை வட்டி கொண்டு வந்தவர். அதுக்கும் சுகமாக இல்லை. உடனே வந்து பார்த்துட்டு இப்போ உங்களமாய் தான் இவரமாயிட்டு பேர பாசர் உங்களமாய் தான் பாசர் போட்டு காட்டு சத்தியம் நீங்கள் கொண்டானால் நல்ல மனுஷன் வயது இருக்கும், ஒரு 55 வயது இருக்கும். அவர் வந்து உடனே சொன்னார் வேற வைத்தியம் உண்டு நம்ம ஃப்ரீ பண்ணி ஒன்று செய்ததில் உடனடியாக வேற விடிய காலையில் அப்பலவை கொண்டு போடு. உடனே அப்பலவை கொண்டு போய் எனக்கு ஒரு 4 தரம் அப்பலவை கொண்டு போனவங்க குளிர்ச்சியோட எனக்கு எல்லாம் சுகமானது. சுவாசம் நல்ல கிளியர் ஆயிடுச்சு. அதுல டாக்டர் சொன்னவர் சீமேந்து கொண்ட உடம்புல இருக்கிற ரோம கண்ணுக்குள்ளால டஸ்ட் போய் சுவாச பையில படியுது. நீங்க ஓவர் அதுக்குள்ளே நின்றுட்டீங்க. நாங்க அந்த அவன் எல்லாம் உடம்பு செய்கிறேன். அவர் யாரு? அண்ணா மாதிரி இருக்கு. அண்ணா தம்பி மாதிரி. அண்ணா அது இல்லைங்கிற முன்பீடு சௌரமாய் தான் ஒரே முகம் மாதிரி முன்பீடு என்னோட அம்பேல செய்யறதுல ஒரு வேலை செய்ய வாரேன். கஷ்டப்படுறீங்க அவனும் நல்லா சீமேந்தில் அழைகிறான் அம்பேல. அப்படி நாங்க சீமேந்து தான் எங்களோட உடம்பெல்லாம் சீமேந்தா தான் இருக்கு. அதுதான் அந்த வேற எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க? எனக்கு இப்ப கிட்டத்தட்ட சுவாச நோய் வந்து அது 20 வருஷத்துக்கு முதல் வந்து இந்த கால் பிரச்சனை கால் எடுத்து இந்த கால் பிரச்சனை 5 மாதம் அது மட்டும் நடந்தீங்களா? அது மட்டும் நடந்துட்டீங்க? இல்ல அது மட்டும் நடந்தோம். இந்த ரத்த நாணல பத்தி போட்டான் டாக்டர். எனக்கு அங்கடே சின்ன கொழும்பு டாக்டர் ஒரு உங்களோட ரத்த நாணலை வெட்டி போட்டாங்க. இது செய்தது வந்து புத்திக்க சார், நாங்க பொறுப்பு இல்லை, வேற நீங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்க பெட்டிக்கலாம் சரி மறைஞ்சி போட்டாங்க. ஏனது என்ன நான் இப்போ இன்றைக்கு தொழில் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறேன். சாப்பாட்டுக்கு நீ வேணுங்காலம் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம் நிலை கடவுள் தான் நமக்கு துணை அளிக்கிறார். மற்றும்படி ஒன்றும் இல்லை. பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. வேதனை ஒரு பக்கம் வேலை சாங்கில இரவையில் கத்துவம் கிடக்கு. இந்த இப்போ கிடக்குது காலை தூக்கி அங்கால வச்சு பார்ப்பேன், இஞ்சால வச்சு பார்ப்பேன். சொன்னா அந்த காயம் வலிக்குதுன்றீங்களா? காயம் வலிக்கும். இதை வந்து இப்ப நம்ம போயிட்டு பார்க்க மாட்டேன். அப்பா நான் ஆஸ்பத்திரி கொண்டு வரலாமா? ஆஸ்பத்திரியில போனோடனே பிச்சு போடுவாங்க. அப்படி பிச்சு இழுக்கக்குள்ளே இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நாங்க கத்துற கிடந்த கத்தி ஐயோ கத்துனாலும் அந்த இறக்கம் இல்லை. பிறகு கத்திரிக்கோலை போட்டு வலிப்பாங்க. ஓ அந்த சிதல் எல்லாம் எடுத்து கொண்டுவாங்க கட்டி கொஞ்ச நேரம். பிறகு காலையில 10 மணிக்கு மருந்து கட்டினான்னா ஒரு 3 மணி மட்டும் என்னால் ஒன்றும் அதோட சொன்னேன் நான் வரல, நான் மருந்து வாங்கி கட்டுறேன்னு சொல்லி போட்டு நம்ம சும்மா நியாய காசு இந்த மருந்து கட்டுறேன். பெண்டு வச்சு எல்லாம் 4500 ரூபா. பெட்டாலின் மற்றது சேலைன் எல்லாம் இவ்வளவு செலவு காசு நிறைய 4.5 லட்சத்துக்கு மேலே இப்போ போயிட்டு இப்போதைக்கு. சரியாப்பா இப்ப உங்களுக்கு என்ன 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 தேவை? எனக்கு எனக்கு இந்த காயத்தை சும்மாகி தரணும். அதுக்குரிய இப்போ இந்த இன்றைக்கு சந்தோஷப்பட்ட நான் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது இனி அடுத்த வருஷம் தான் வரும். அதுக்கிடையெல்லாம் கேன்சர்னு சொல்லிட்டாங்க. கேன்சர்னு சொல்லிட்டாங்க. உங்களோட பரம்பரையில அப்படி இருக்கா? பரம்பரையில ஒரு தருக்கும் இல்லை. பரம்பரையில ஒரு தருக்கும் இல்லை.
ஒருத்தருக்கு எனக்கு தான் வந்திருக்குது. ஆனால் பிள்ளைகளுக்கு வருமாம் என்றது ஒரு சந்தேகமாக இருக்குது. பாவம் வந்துடக்கூடாது, வருமான்னு சொல்கிறாங்க. தாங்கலாமா தாங்கல. நான் நடந்துருவேன் சொன்னா நான் என்ன நடந்துருவேன், நான் கடைக்கு போய் ரம்பக்கு வாங்கி குடிச்சிருவேன். அதுதான் நான் சொல்லுவேன். அதுதான் பிரச்சனை, நடக்கலாது. இப்போ வெட்டையில போயிடுவா, விசிசிஆர் ஓடாது. இல்லாட்டி நான் உருட்டிதாவது போய் எப்படியோ போய் கூட அப்படி எங்க நான் வாங்கி குடிச்சுதான் படுத்து விழுந்து படுத்துடுவேன். நான் தாங்கலாமா. எனக்கு இப்போ வேண்ட காயத்தை எனக்கு பணம் விடாம காசு எனக்கு கொண்டுவே விடாம எனக்கு இது காயத்தை மட்டும் காசு கேட்கல. ஒரு வெட்டினா காசு கேட்கல. காயம் சுகமாகணும். நான் கூட இப்போ திருப்பி உழைப்பினாங்க. நான் இந்த கேளுங்க வந்துட்டு கேளுங்க தாய்க்கிற ரூமை ஃபுல்லாக பூஜ்ஜியம் அப்படி அதவே தான். அவனுக்கு மருந்து சுவாசம் சுவாசிக்கிறல வேணும். சுவாசத்தில் நுரையீரல் இதாயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவ்வாள் நடப்பான், கொஞ்சம் தூரம் நடப்பான், போடுவாங்க, அதை அடிப்பான். அது அவனுக்கு எனக்கு வாரணும், அவனுக்கு மந்திரி. இல்லாட்டி அவனே நமக்கு உதவி செய்வான், கொண்டு போவான், கொண்டு வருவான். தெரியுமில்லாவை நான் வெளிப்படுத்தணும். இதுல இருக்கிற சதைய அப்படியே சதைய வலிக்குமான் இந்த காலுக்கு வச்சு காயத்தை பார்க்க மாட்டேங்க. காயத்தை காட்டுறதுல எனக்கு எனக்கு ஒரு பரிக்கு பார்க்க எனக்கு பயம் பாரு. ஓ இதுல என்னம்மா செய்வோம், என்ன உங்களுக்கு என்ன செய்யலாம்? மாதத்துக்கு ஒரு உதவி ஒன்று ஏற்படுத்தி நல்லா இருக்கும். எனக்கு மருந்து செலவு, சாப்பாடுக்கு குறை இல்லை, பிரச்சனை இல்லை. சாப்பாடு பிள்ளைகள் சரிங்கள்மா, சாப்பாடு சாப்பிடலாம். அவர் இது எவ்வளவு? 2200 10 நாளைக்கு லாட்ஜ். என்ன லாட்ஜ் தான் எக்ஸல் லாட்ஜ் அளவோ எக்ஸல் அளவு? எக்ஸல் அளவு. சும்மா லாட்ஜ் வாங்கிருக்கேன். லாட்ஜ் தான் வாங்கிருக்கேன். காணல பரவாயில்லை, மாத்தலாம், உடைக்கலானே மாத்தலாம் உங்களுக்கு. ஒரு மாசத்துக்கு இது 4 வேணும், ஒரு மாசத்துக்கு 2 தரம் தான் மருந்து கட்டணும். அதுக்கு 2 தரம் 10,000 ரூபாய் சாமான் வாங்கணும். ஒரு அண்ணளவா சொன்னீங்கன்னு சொன்னானே, ஒரு மாசம் வர்றதுன்னு சொல்லி ஒரு 75,000 ரூபாய் எனக்கு அப்படியும் ஒரு மாசம் செலவாகும். 75,000 ரூபாய்க்கு செலவாகும். ஓட்டோ காசு கூடத்தான் வரும். பல வகை சாப்பிட சொல்லி ஆமான், பல வகை இந்த பேரிச்சம்பளம் தான் வாங்கி வித்துட்டு முடிஞ்சாலும் அதை சாப்பிடலாம். எல்லா பழம் வாங்கி சாப்பிட்றோம்னா ஒரு பழத்துக்கே மட்டும் 2,000 ரூபா. நான் எண்ணி அதெல்லாம் வாங்க தேவையில்லை, இந்த பேரிச்சம்பளத்தை மட்டும் வாங்கி கொண்டு போய் என்னத்தை நம்ம செய்யற நம்ம ஆஸ்பத்திரிக்காக நாங்கள் செஞ்சுற ஒரு தினம் பாட்டில் அடிக்கக்கூடாது. பாட்டில் போய் பார்த்தீங்கன்னா வெளியில் வர மாட்டேங்கம்மா. ஒரு தினம் இப்போ கிட்டடியில் எங்கட சொந்தமும் ஒரு பாவம் தொண்டைக்குள்ளால தொண்டைக்குள்ளா சாப்பாடு வாங்கல. அப்போ அவன் நிக சொல்றோம், மடையை இந்தாரிக்கிறமா இந்த வெண்ட் வச்சு இந்தாரிக்கிற பெண்ட் வச்சு அடிச்சுட்டா என்ன மாதிரி ஆளை கொண்டு முடிஞ்சாரு. மரத்துல இருந்தே வருது இல்லை அவர். அவர் என்ன வார வருதுல அந்த உளுத்து அடிச்சு விட்டாரு கடத்துல. 1 மணி நேரம் செத்துட்டான். நான் பார்த்துட்டு இருக்கேன். நாம செய்யல, அவங்களோட சொந்தக்காரர்கள் நிக்கணும். அடிச்சாங்க மஞ்சள் மரத்துல இருக்கு. அத தொண்டையில அடிச்சா அப்படி இருக்கு. ஆளை கொள்ளலாம். இது தொண்டையில அடிச்சா அப்படியே இருக்க முடியும். ஸ்டக்கான மாதிரி அவங்களுக்கு என்ன சரியான கவலை. அவன் செத்தவன்டா ராஜுடா, அம்மா பெரிய பெருசா 12 கடிச்சவங்க 1 மணிக்கு செத்துட்டான். அவன் செத்தனல்ல, அவன் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா இந்த பிரச்சனை யாரும் பார்க்க மாட்டாங்க.
எங்களுக்கு தான் இப்ப உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 75,000 ரூபாய் இருந்தா இந்த மருத்துவ செலவுகளை கவனித்துக் கொள்ளலாம். எனக்கு காயம் சுகமாகணும். ஆட்டோ ஏத்திட்டு போறேன். அந்த மருந்து வாங்கின பில்லு வச்சிருக்கீங்களா? இல்லண்ணே பில் ஒண்ணு தாரல. அதுக்கு இவ்வளவுதான் பில்லாண்டு பில் தாருங்கப்பா. வாட்ஸ்அப்ல போடுவாங்க. எம்டி பட்டி இருக்கு அதுல இல்ல அப்படியே ஹாஸ்பிட்டல்லே கொடுங்க. அப்படியே கொண்டு கொடுத்துருவீங்க. அப்படியே கொடுத்தோடனே கொடுத்தா. என்ன பேர் சொன்னீங்க? அது மறந்துட்டு அந்த இது இந்த 20,000 22,000 வரும் பண்ணி. கடுக்குது என்னப்பா நான் இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றேன் தெரியாது. என்ன பவித்ரன் இந்த விஷயத்துக்கு கடவுள் தான் என்ன கடவுள் தான் நம்பி கடவுள். நான் ஒரே கடவுள் தான். கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க. ஒரு பாவம் இந்த வீடியோ சிஸ்பெட்டின் இது 126 மில்லிகிராம் வேணும்னே. எஸ்எஸ் பார்மசின்றா என்னது? அவங்கடைய வாங்குறீங்க இல்ல அவங்கட இந்த நம்பர் தருவாங்க அடிச்சு காட்டுங்க. அது நாளைக்கு என்ன அடிச்சு காய்க்கிற பொடி எனக்கு கொமிஷன் போல பிரைவேட் தானே அவர் எடுத்து அவர் உடனே கோபி எனக்கு பக்கத்துல அந்த இது மருந்து அனுப்புறா அனுப்புவாங்க. பஸ்ல கொடுத்து விடுவாங்க சுரேனாவுல. இப்ப இது போனது இதுதான். இந்த இதுல மட்டும் நாங்க எடுக்கிறல்ல. வேதனையோட இருக்கிறாப்பா. நட இருக்கிற நீங்க எவ்வளவு இது ஐவி சிஸ்பெட்டின் இந்த முறை இந்த ஆள்கிட்ட எடுக்கல நாங்க. எவ்வளவு அண்ணா இந்த ஐவி சிஸ்பெட்டின் என்று சொல்லி அந்த கேன்சர் ஆக்கள் போடுற அந்த இது இருக்கு. கீமா மருந்து இந்த கேன்சர் இன்ஜெக்ஷனோட சேலைனோட பாவிக்கிறதா? இல்லையா? எவ்வளவு இல்லாட்டி புக் பண்ணி எடுக்கணும். எவ்வளவு மாதிரி அது போகுது விலை? மண்ணளவா? எக்ஸ்பென்சிவ் தானே. கொழும்பு சைட்ல இருந்து யாரும் தெரிஞ்சவங்கள விசாரிச்சிங்கன்னா அவனை எடுத்து தருவாங்க. 20,000 மாதிரி போகுதாமண்ணே? பிரைஸ் தெரியாது. சரி சரி அண்ணா இது கண்டக்கு இருந்தா எனக்கு ஒரு போட்டு விடுங்கண்ணா. பெரிய உதவியா இருக்கு. நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். யாரும் சரி சரி அண்ணா. சரி இவர் வந்து அந்த இஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் சாரி இஎம்எஸ்ஆ எம்பிஆர் பேக்கரி முன்னுக்குள்ள பார்மசி அண்ணா. அவங்கட வாங்கித்தான் அவங்ககிட்ட அடிக்க அந்த பார்மசில இருந்து அவங்க எனக்கு இன்னொரு பார்மசி நம்பர் வந்தாங்க. அது எங்கன்னு கேட்டேன். இப்ப நீங்க இப்ப எங்க இருந்து எடுக்கிறீங்க? கொழும்புல இருந்து எடுக்கிறீங்க? கொழும்புல இருந்து எடுக்கிறேன்னு சொன்னா விலை குறையாது. நான் இன்னைக்கு நீங்க புரோக்கர் மூலமா போறீங்க. அப்பா சொன்ன மாதிரி நீங்க டைரக்டா பிடிக்கணும். டைரக்ட் பிடிங்க தேடி பிடிங்க. உங்களுக்கு தம்பி இப்ப உதவி சொல்லுமே உண்மையாவே அதுல விலை ஒரு 18,000 ரூபாண்டி. இனி அவங்க ஒரு கமிஷனை வச்சாங்க சொன்னா நமக்கு நம்மளே கஷ்டப்படுறோம். அதுல இதுதானே அடுத்த இப்ப ஒரு தரம் வாங்கினா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது கண்டினியூஸா வரும். நான் இந்த இருக்கிற மருந்தையும் ஒருக்கா தேடுறேன். சரியா? இதை எடுத்துங்க தானே வீடு. ஏன் இது இருந்தா இது ஒரு மூன்றாவது தான் போட்டது. அதுக்கு பிறகு 126 மில்லிகிராம் டோஸ் கூடும். இது 126 மூன்றாவது
அதான் நம்ம ஒரு இடத்துல நம்ம இப்ப எடுத்துட்டோம்டா, இப்ப நம்ம டிரெக்டா எடுத்துட்டோம்டா, டிரெக்டா ஒரு ஃபார்மசியோ இல்லாட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு இடத்துல நம்ம கதைச்சு எடுத்துட்டோம்டா அந்த கண்டெக்ட. அப்படி இல்லம்மா, டாக்டர் வருவார் லைன்ல இக்பால், அவரு பின்னாலே 6-7 டாக்டர் வருவாங்க. நான் சொல்லுவேன் காய மாறலன்னு சொன்னோட சொல்லுவாங்க வேற ஒரு மருந்தை மாத்துவோம். அதான் கிடைக்கும். இல்ல கரெக்ட் சொல்றேன். இப்ப நம்ம ஒரே மருந்து இல்லை, எளிதார மருந்து எல்லாமே விலை கூட. இப்ப இந்த மருந்து வந்து அப்பாட காலுக்குள்ள இருக்கிற கிருமியை வந்து கட்டுப்படுத்துது. இப்ப எவ்வளவுக்கு இப்ப அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளவுக்கு இருக்கு? இப்ப அந்த அவரோ இப்ப எவ்வளவு செத்து இருக்கான்? அது ஒண்ணும் சொல்லல. அவங்க பாக்குறது இல்லை, டாக்டர் பெரியவர் பாக்குறது இல்லை. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் போன பிறகு இப்ப உங்களை பெட்ல வச்சு உங்களுக்கு இதுல இன்ஜெக்ஷன் அடிச்சு சேலைன் போட்டு வைப்பாங்களா? ஒரு நாள் ஃபுல்லா? ஒரு நாள். இன்னைக்கு காலையில அட்மிட் பண்ணா இப்ப குத்தி இப்ப கையில இல்லாம கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2000 மேலே ஏத்து போட்டுருக்கு. அதான் இது என்னடாப்பா இது? புதாக்கள் வந்து இது கையை இப்ப கை இப்படி இது நரம்புக்குள்ளால எது நரம்பை காணாம சும்மா ஊத்துவாங்க, குத்தி போட்டா இதை ரத்தம் பெறாட்டி சொல்லுவாங்க. பழகிறாக்களோ குத்தி போட்டு நரம்பு காணல சும்மா ஊத்துற குத்தி போட்டுப்போம். அங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ஆட்டோல இருந்து அங்க வீல்சேர் எடுத்துக்கிற இவரை லைன்ல கொண்டு போய் இவருக்கு டிக்கெட் போடணும். டிக்கெட்டை போட்டுட்டு திரும்ப வர எழுதிட்டு வந்த ஆட்டோல ஏற்றி கேன்சர் பாட்டுக்கு கொண்டு வரணும். எங்க போறோம்னாலும் அங்க டிக்கெட் போட போகணும். அங்க டிக்கெட் போட போறோம்னா அது லைன்ல நிறைய ஜனம் விரிக்கும். அப்ப அதுல போய் லைன்ல இருந்து இல்ல அங்க வந்து வார எல்லா பேஷண்டும் இதே மாதிரி எமர்ஜென்சியா இருக்கிறாங்களா? நார்மலா இருக்கிறாங்களும் இருக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு போய் காய்ச்சி பார்க்கலாமே டாக்டர். இந்த விஷயத்துல நம்ம ஒண்ணும் காய்க்கல. என்னன்னு சொன்னா கவர்மெண்ட் பிரச்சனை, இப்ப அவங்களுக்கு சரியா செய்யறாங்களா புள்ளையா செய்யறாங்களான்னு சொல்லி தெரியல. ஏன்னாப்பா நீ அவங்க வந்து அதுல வந்து பார்க்கணும். இப்ப புள்ளையா செஞ்சா அந்த பிரச்சனையில வந்து இது செய்யணும். அடுத்து இப்ப நம்ம கதைக்கிற எல்லாமே வந்து நீ எல்லாருமே பார்ப்பாங்க. அதே போல இப்ப ஒரு டாக்டர் ஒரு ஆள் வந்து பேட்டிக்கலோட வேலை செய்யற டாக்டர் ஒரு ஆள் கூட வந்து இதை வந்து பார்த்தா இந்த பிரச்சனையில கொஞ்சம் கிளியர் பண்ணி தருவாங்க. உண்மையாவே இந்த பிரச்சனை இருக்குமுண்டா வந்தது. ஒரு நாளைக்கு ஒரு ஐயா வந்து வீல்சேர் ஒன்று கொண்டாங்கன்னு கூப்பிட அங்க ரெண்டு சொன்னாங்க. அது அவரோட வந்தால்தான் நீங்க அவரோட ஆளை கூட்டிட்டு வந்திருக்கலாமே சொல்லி போட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப அவர் ஏற்றி போட்டு இவரை கொண்டு அட்மிட் பண்ணி போட்டு அவருக்கு போட்டு முடியாது வீடியோ போட்டு விட்டாங்க. உடனே போட்டு உடனே பெரியவர் வந்து ரெண்டு ரான்சல் மாத்தி நீங்க எனக்கு இப்படி செய்தீங்க, நாங்க செய்யல. சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப அப்பாட பேர் என்ன சொன்னீங்க? ரஜிகரன், கே ரஜிகரன். பச்சியம்மன் கிருஷ்ணா கல்லடி பேச்சியம்மன் கோவில். ரஜீவனா? ரஜிகரன் ரைட். அப்ப இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பாட பேர் வந்து ரஜிகரன். இவங்களுக்கு வந்து அந்த மருத்துவ செலவுக்காக வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 75,000 காசு கிட்ட தேவைப்படுது. இந்த காசை வந்து யாரா வந்து முன் வந்து ஒவ்வொரு மாசம் வந்து இந்த காசு வந்து தாரக்கு யாரும் முன் வந்தீங்கன்னு சொன்னா பெரிய உதவியா வந்து இருக்கும். அதே போல வந்து இவங்க இருக்கிற இடம் வந்து கூலாவடி. ஏன்னா கூலாவடி ஃபுட்பால் கிரவுண்டால வந்து அப்படி வந்து அதை நான் சொல்லியிருந்தேன். எங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி 2-3 ரோட் தள்ளி தான் இவங்க வந்து இருக்கிறாங்க. தண்டவாள ஓரத்துல வந்து இருக்கிறாங்க. அப்பாவை பொறுத்தவரையில அம்மாட்டையும் காய்ச்சி இப்ப இந்த இருக்கிற வீட்டுல வந்து அம்மா அப்பாவும் தான் 2 பேரும் தான் இருக்கிறாங்க. இவ்வளவு நாளும் வந்து நல்லா இருந்த உடம்பு, காலில் வந்து ஒரு சின்ன காயம் கூட இல்லாம நல்லா என்ன சொல்ற நடந்து அவர வேலையில வந்து அவர் செஞ்சு அவர பிரச்சனையை அவர் வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தார். அதாவது அவங்களோட குடும்பத்துக்கு தேவையான உழைப்பனை இப்போ கண்ட்ரைக்கு வந்து செய்யணும்னு சொன்னா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்துருக்கும். இப்போ அந்த
இதெல்லாம் வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து இப்போ இல்லை. ஒரு 5 மாசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டாக்டர் வந்து காலில் கூட வந்து எப்படி வெட்டியிருக்காங்கன்னு சொன்னா, இப்போ இது கால்னு சொன்னா இதுல ஒரு சின்ன துண்டு வெட்டி, அதே மாதிரி இன்னொரு துண்டு வெட்டி இப்படி வெட்டி, இப்போ இந்த தொடையை மட்டும் தான் இருக்கு, என்ன தொடை மட்டும்தான் இருக்கு. இப்போ எங்கால துண்டு வந்து அப்படியே வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த இருக்கிற கால் வந்து இருக்கு, இந்த இதுல இருக்கிற சதை எடுத்து இதுல வந்து போட்டிருக்காங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்பாவுக்கு வந்து அந்த ஒரு மருந்து ஒன்று சொல்றாங்க, ஐவி கிஸ்பிளேட்டினா சிஸ்பிளேட்டின், சரி, ஐவி சிஸ்பிளேட்டின் என்று சொல்லியிருக்கு. 126 mg. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் கிட்ட ஒரு பாட்டில் வந்து போகுது. ஒரு மாசத்துல 2 தரத்துக்கிட்ட வந்து போடணும். ஒரு மாசத்துல 2 தரத்துக்கிட்ட போடணும். அதோட வந்து அம்மாவுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருக்கு. அதுல வந்து 2 பிள்ளைகள் வந்து கல்யாணம் கட்டி அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு மகன் ஒரு ஆள் வந்து இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 40,000-50,000 சம்பளத்துக்கு தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கார். இப்போ அவருடைய அந்த மாதாந்த சம்பளத்தின் ஊடாக மட்டும்தான் இந்த இருக்கிற குடும்பம் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கு. ஸோ வந்து அந்த சம்பளத்துல வந்து சாப்பிட்றதா, அப்பக்குரிய மருத்துவ செலவு செய்யறதா, இப்படியான ஒரு போராட்டத்தின் மத்தியில வந்து இந்த குடும்பம் வந்து இருக்கு. ஸோ வந்து இவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் என்னை பொறுத்தவரையில நான் கேட்டது, நான் விசாரிச்சது, நான் பார்த்தது மட்டும் இல்லை, வந்து என்னை பொறுத்தவரையில வந்து 100% இது உண்மை என்று சொல்லி சொல்றேன். அதே போல வந்து அப்பா நீங்க சொன்ன விஷயங்களா இருக்கலாம், நீ என்ற காய்ச்ச விஷயங்களா இருக்கலாம், எல்லாம் வந்து உண்மைதானேன்னு, எல்லாமே உண்மைதானேன்னு. வேண்டாம், இந்த வீடியோ வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்து இப்போ இதுல எதுவும் பொய்கள் சொல்லியிருந்தா தெரிய வரும் தானே. இப்போ பப்ளிக்கா தானே போகும். அப்ப அதே போல் இல்லம்மா, நான் அதான் சொல்ல, சில பேர் வந்து பொய் சொல்லிடுவாங்க. அதான் ஆனா நீங்க பொய் சொல்லலை, நான் வந்து அந்த காய்ச்சல் மட்டும். அதே போல 100% நம்ப வேணாம். உங்களோட இந்த பிரச்சனையை வந்து நான் வெளிக்கொண்டு வரதான் இந்த வேலை. நான் உங்களுக்கு நான் ஏற்கனவே கோல்ல வந்து நான் உங்களோட கதைக்குள்ள சொல்லியிருந்தேன். நான் உங்களோட பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்து உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்து தேவைன்றதை கொண்டு வர இந்த வேலை. அதே போல இந்த வீடியோ வந்து யாராவது பார்த்து உங்களுக்கு வந்து மாதாந்த உதவி வந்து யாராவது செய்வாங்கன்னு சொன்னா அதை கொண்டு வந்து தருவேன். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இந்த பேம்பர்ஸுகள் அப்படி சின்ன உதவிகள் கூட வந்து என்ன 75,000 ரூபாய் உதவி வந்து செய்யலாட்டியும் அப்பாவுக்குரிய அந்த ஒரு சின்ன உதவிகள், ஒரு பேம்பஸா இருக்கலாம், அந்த பழங்கள் எல்லாம் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பழம் எல்லாம் வந்து என்னென்ன பழம் சாப்பிட சொல்லியிருக்காங்கப்பா? பப்பாசி சாப்பிட சொல்லியிருக்காங்க. அன்னமீனா சாப்பிட சொல்லியிருக்காங்க. அன்னமீனா கேன்சருக்கு நல்ல மாவு. அன்னமீனா, பப்பாசி, பப்பாசி, இதர வாழைப்பழம், அந்த காஞ்ச கிரேட் சொல்லிட்டு அந்த கரும்புல பிரிச்சு அடிக்க அந்த அது சாப்பிட சொல்லிங்க. அது நல்ல மாமண்டு நிறைய சொன்னவங்க, நான் வந்துட்டேன். நிறைய சொன்னவங்க. சரி, அப்ப அந்த பழங்களா இருக்கலாம், அடுத்து அந்த பெம்பஸா இருக்கலாம், அப்பாக்குரிய என்ன பால்மா பேக்கெட்டுகள், அப்படியான சாமான் கூட ஒரு சின்ன ஒரு உதவி கூட செய்யலாம். ஒரு 10,000 15,000 ஒரு 20,000 ரூபாய் காசு கொடுத்தாலும் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா வந்து இருக்கும். அதே போல இந்த வீடியோவை பார்த்து கட்டாயம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ற மூலமா வந்து ஒரு உதவி செய்யறவங்களோட கையில வந்து இந்த வீடியோ வந்து போய் சேரும். அதன் மூலமாக இந்த இருக்கிற அப்பாவுக்கு உதவி கிடைக்கும்னு நம்புறோம். எல்லாத்தையும் விட வந்து நம்ம கடவுள்ல நம்பிக்கை வைப்போம். நான் அதான் நான் சொல்லுவேன். எவ்வளவு நாளும் மனுஷனை நம்பல, கடவுளைத்தான் நாங்க நம்பிக்கை இருந்தாங்க. எவ்வளவுக்கு கொண்டு வந்த கடவுள் இன்னும் உங்களை வழி நடத்துவார் நம்பிக்கை விசுவாசத்துல இருக்கேன். இருந்தும் நான் மற்ற உதவி கேட்கறல இருந்தேன்னா கடவுள் மனுஷ ரூபத்துல வருவார் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு முகம் தெரியாத கிறிஸ்தவ சேர்ச்சாக்கள் ஆரண்டு எனக்கு தெரியாது. எங்களை இதை தெரிஞ்சு எனக்கு 20,000 15,000 10,000 காசு வேற காட்டிருக்காங்க. அதுக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவரங்கள் இருந்ததுக்குள்ள அந்த டிலாண்ட் அப்பா கிறிஸ்தவரங்கள் கிறிஸ்டிலானா இல்ல கிறிஸ்தவரன் சொல்லி இவருக்கு அடிங்க பின்னாடி முழங்க அடிங்க கைக்குல. கிறிஸ்டோவர் அப்பான்னு சொல்லி இதுக்குள்ள இருக்காரு. டிலான் வீடியோ வச்சுக்கிற அவரு அந்த சர்ச் மூலமா எங்களுக்கு அவங்க முகமே தெரியாது. அவங்க இவ்வளவு நாளைக்கு எங்களுக்கு ஆரண்டே தெரியாது. அப்படியான ஆட்கள் எல்லாம் எங்களுக்கு 10,000 20,000 அப்படி உதவி செஞ்சிருக்காங்க. சாமான்கள் வாங்கி அனுப்பியிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான அரிசி, பழஞ்சாமான்கள். இப்ப நின்றுட்டாங்க உதவி இல்ல இப்பயும் முந்த நாளும் எனக்கு வரட்டாம கோல் பண்ணியிருந்தாரு. என்னன்னு கேட்டேன், ஒரு சகோதரன் 6வது கஷ்டப்பட்ட ஆளுக்கு கூட சொல்லி 3,000 ரூபாய் காசு கொடுத்துட்டு போனாராம். இதை நீ கொண்டு போன்னு சொல்லி தந்தாரு எனக்கு. அப்ப நான் அதை வாங்கிட்டு வந்து எனக்கு உங்களை பிடிச்ச விஷயமே வந்து இந்த உண்மை என்ன, இந்த உண்மை வந்து உங்களை வந்து
தலகாக்கும் நிச்சயமா. நீங்க அந்த வார ஒரு சின்ன உதவிகளை கூட வந்து நீங்க இந்த வீடியோ மூலமா வந்து சொல்றீங்கன்னு இருக்கிற உண்மையான விஷயங்களை வந்து ஷேர் பண்றீங்க. அதனால கடவுள் வந்து கைவிட மாட்டேன். பிரேயர்ஸ்ல வந்து வச்சுக்கொள்ளுங்க. என்னாலே முடிஞ்ச அளவு நானும் வந்து ட்ரை பண்ணுவேன். 2-3 பேர்ட்ட நானும் நாங்க அந்த பாக்குற சகோதரர்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இவருக்கு அந்த வருத்தம் அந்த புண்ணு ஆறணும். இவரு அந்த நடக்க இல்லாட்டியும் அவரு சேவையை அவர் செய்து கொள்ளணும். இப்ப அவருக்கு சேர்த்து இப்ப நானும் செய்யறதால எனக்கும் கொஞ்சம் மேலாம் உடம்பு வருத்தம் மேலாம் அப்படி இருக்கிறேன். இப்ப அவரோட தேவைக்கு இப்ப ஒரு காலையிலாட்டியும் நான் இந்த போக்கர் வாங்கி வச்சிருக்கேன். அப்ப அதோட சேர்ந்து அவர் உண்டி உண்டி அவரோட தேவையை அவர் செய்து கொள்வாருன்னு சொன்னா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்ப ஒரு வீட்டுல ஒரு மனுஷன் எவ்வளவு உழைச்சி ஓடி ஆடி இருந்த மனுஷன் இப்படி உடைஞ்சு கிடக்குறவங்களுக்குள்ள அது எவ்வளவு பாதிப்புன்னு சொல்லி பாக்குறாங்களுக்கு தெரியா, அவங்களுக்கு அந்த கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது இரவையில 1 மணிக்கு பிறகு நான் படுக்கிறேன். நான் வந்து பாப்பேன், தட்டி பாப்பேன் முழிச்சுக்காரா இல்லையா அந்த அந்த எனக்கு ஒரு நிம்மதியான நித்திரையும் இல்லை என்னன்னு சொன்னா இவரு இப்படித்தான் கத்தி கத்தியே இல்லாம இருந்தா அப்ப அவர் அரவாசி வேதனையை நான் வாங்கலாம்னு சொன்னா வாங்கிடலாம். எனக்கு அது ஏலாது. கடவுள்கிட்ட அங்க வைப்பேன் நான், ஆண்டவரே அவர வேதனையை குறையுங்க, அவரை சுகப்படுத்துங்க, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம காத்து கொள்ளுங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து அப்பா எனக்கு அப்பா இல்லை, அப்பா மாதிரி அவர் 17 வயதுல நான் கல்யாணம் கட்டினேன். நான் இத்தனை வருஷத்துக்கும் அவர் உழைச்சிட்டு வந்ததை என்ன செய்தான்னு கேட்க மாட்டாரு. அப்படி என்ன பார்த்து வந்தது அப்பன் மாதிரி. இன்னைக்கு அவர் இப்படி விழுந்துட்டு கிடந்தா நம்ம அவரை பாக்குறது இந்த கடமை, அது செய்யணும். எல்லாரும் கேட்பாங்க நீ இப்படி செய்யற அப்படி செய்யறா, செய்யணும். நாங்க எனக்கு அவர் எழும்பி நடக்கணும், அவ்வளவுதான் எனக்கு தேவை. அதுக்கு நான் என்ன செய்யணுமோ என்னால எல்லாம் செய்வேன். நான் மற்ற ஆக்கள்கிட்டையும் நான் உதவி என்று கேட்கல, அவங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க நான் சொல்றேன். ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. இவ்வளவு நாளைக்கு நம்மளை வழி நடத்திட்டு வந்த கடவுள் இனியும் விட மாட்டாருன்னு தெரியும், கைவிட மாட்டாருன்னு தெரியும். ஆனா அவரோட வேதனை குறையணும், அவர் எழுந்தி இதே மாதிரி எனக்கு தெரிய எதிரிக்கு கூட அப்படி ஒரு இது வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இனி அவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன், அப்படியே அனுபவிக்க இருந்துட்டு ஒரு ஆளுக்கு தம்பி மாறு தச்சு விட்டாங்க, முடிய உண்டு கொஞ்சம் தச்சு விட்டாங்க. அவருக்கு சொக்குல ஓட்டை ஆபரேஷன் பண்ணவங்க மாத்தி தச்சு விட்டாங்க. அவருக்கு உள்ளுக்கு மூடி வளருது சொக்குக்குள்ள. தம்பி மடிச்சு தச்சு விட்டாங்க மயிரோட திருப்பி பிரிக்கிறாங்க. அவர் உள்ளவரு சாப்பாட்டுக்குரிய சாமான் இருக்கு தானேவா, அரிசி அந்த கறியில் பிரச்சனை இல்லை எனக்கு, அதுகள் பிரச்சனை இல்லை. நான் மகன் கொண்டு தருவான், ஏதோ எனக்கு மற்ற மகனும் வாங்கி கொண்டு தருவாரு எனக்கு. இப்ப அவர் மற்ற மகன் வெளிநாட்டுல இருந்தவர், 10 வருஷம் வெளியில இருந்தவர். இப்ப 10 வருஷம் வெளியில இருந்து இப்ப வந்து கல்யாணம் கழித்து இப்ப திரும்ப அப்பாட வருத்தத்தால் அவர் வெளியில போகல, இங்க இருக்க. அப்ப அவரும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று எல்லாம் வேலை செய்யறான். இது ஏனம்பா அது என்னதுக்கு போடுற அந்த இதுக்கு நோவுக்கு போடுற பெயின் கில்லர். இப்ப இந்த சின்ன சின்ன மருந்துகள் வாங்கி கொள்ளலாம், இந்த பேனடோல் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பெரிய நான் கடையில வாங்கி கொள்றேன். மற்றது செய்யறேன். எனக்கு நான் இவ்வளவு நாளும் உதவி நட்டை இருக்கிறத நான் கொண்டு சமாளிச்சுட்டு போனேன். நான் செய்யக்கூடாது அப்படிதான் இருந்தேன். சொன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்காங்க, இவர சொந்தக்காரர்கள் இருக்காங்க, எங்க சொந்தக்காரர்கள் இருக்காங்க. இவர தம்பிர கொஞ்சாயிரம் மாமா கொஞ்சாயிரம் அண்ணா மாதிரி 3 பேர் கனடாவில் இருக்காங்க. இல்ல நல்லா இருக்காங்க. அவங்க உதவி செய்யற இல்லையா? இவர மாமாட சொந்த மாமாட மகள் 3 பேர் லண்டன்ல இருக்காங்க. ஒருவ வந்து 15,000 ரூபாய் காசு கொடுத்துட்டு போன மாதம் லண்டன்ல இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இல்ல அதான் அவங்க உதவி செய்யற இல்லையா அவங்களுக்கு? நான் பாக்குறேன், ஒருத்தர் பாக்கல. ஏன் கோவமா என்னன்னு தெரியல. வரல. தம்பி வந்து தம்பி மட்டும் தான் இவருக்கு, அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. தம்பி ஒரு இருக்காரு. தம்பி கல்யாணம் கட்டிக்கிற இடத்துல வந்து அவ வந்து வைஃபோட தம்பியோட வைஃபோட மாமியா தான் அந்த குடும்பத்தை ஆட்சி ஓடுறவ. அப்ப அதால மருமகனுக்கு மாமிக்கு பிரச்சனை, மருமகனும் கிட்ட ஓடி வருவான். இவர தம்பி ஓடி வந்து அண்ணா எனக்கு விடுங்க அந்த கதையை விட, அதுல பிரச்சனை இல்ல, எங்களை பாக்குறேன். அதால அவங்க எங்களோட கதை வச்சு இல்ல. அதாவது இப்ப சிம்பிளா சொல்ல போனா உங்களுக்கு வெளிநாட்டுல உறவுகள் இருந்தாலும் அவங்களோட உதவிகள் இல்ல. நான் இவ்வளவு நாளும் வேணாம் வேணான்னு தான் இருந்தேன். அப்புறம் நம்மளோட கஷ்டத்தை வந்து மற்றாக்கள்கிட்ட போய் கேட்டா அது கடன். மற்ற இடத்துல போய் கேட்க கடன். எந்த நாளும் ஒரு ஆக்கள் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதையும் நம்ம உதவி தாரத்தை வாங்கி கொள்ளணும். ஒரே போயிட்டு நம்ம கரைச்ச கொடுக்கையும் மேலாது.
அப்ப நான் எங்கட மகன் 2 பேர்ட்டையும் சொன்னேன், சொன்னீங்களா இப்படி இப்படி? மகன் இப்படி பார்த்தேன், நான் இப்படி செய்யணும்னு. அப்ப அவங்க சொன்னாங்க பிரச்சனை இல்லைண்டா. பிரச்சனை இல்லம்மா, எல்லாரும் பாப்பாங்களேம்மாண்டாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் பாக்குறதால எதுக்கு நடக்க போறது இல்லை, ஆனா கடவுள் எங்களை பார்க்கணும், ஏன்னா ஆண்டவர் பார்த்து எங்களுக்கு சுகத்தை தரணும் என்று சொன்னேன். இல்ல இன்னொரு விஷயம், இப்ப நீங்க கிறிஸ்டியன்னால சொல்றேன். இப்ப நான் வந்து வீடியோ எடுத்ததுல 2 நன்மை நடக்கும். ஒன்று வந்து உதவி செய்யறதுக்கு யாரா முன் வருவாங்கன்னு சொன்னா அவங்க மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். அதே போல வந்து இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஐனி ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ணணும். விளங்கிட்டா? ஜெபத்துல வந்து வச்சு ஜெபிப்பாங்க. அதனாலதான் நான் பேரெல்லாம் கேட்டேனா. அப்ப அவங்களோட குடும்ப ஜெபங்களா இருக்கலாம், அவங்க இப்ப ஒரே ஜெபிப்பாங்க தானே. எங்களுக்கு யாருன்னு தெரியாதாக்கள் அவங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபத்தால தான் நாங்கள் ஆண்டவர் இந்த அளவுக்கு எங்களை எங்களை இந்த இது செய்ய அண்டைக்கு போசித்து எங்களை அண்டைக்கு நல்ல வழியில் நடப்பிக்காரு. ஏன்னா இப்படி இவருக்கு வருத்தமான இருக்கக்குள்ள நான் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்திருக்கேன், மற்ற இடங்கள்லையும் பார்த்திருக்கேன். சாப்பிடறதுக்கு கூட வழியும் இல்லை. இப்படியான வருத்தக்காரர்கள் இருக்கவே மாட்டாங்க, கொஞ்ச நாளையில செத்து போயிடுவாங்க. அப்படி ஆனா மற்ற ஜெபம் தானே எங்களை தாங்கி கொண்டு இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் நடத்தி வந்துட்டு. சரியம்மா, அப்ப ஒண்ணு யோசிக்காதீங்க. அப்ப நான் வாரேன், பாப்போம் எதுவும் உதவிகள் வந்து வந்தா. சில ஆக்கள் கேட்பாங்க, எப்படி வந்திருக்க நீ வாரும் வந்தா கதைச்சா இப்ப வந்து கதைக்கிறவங்க சவரங்கள். அப்ப நான் வந்து வர்ற வருத்தம் இப்படி இருக்கு அப்படின்னு நான் குளர்ற இல்லையா அங்க அது எல்லாம் சொல்லுவாங்க. குளறி எதுக்கு நடக்க போறது இல்லை, எனக்கு குளறி எனக்கு இனி என்ன இதுல தண்ணியே இல்லாத அளவுக்கு வத்தி போயிடுச்சு. அவ்வளவுக்கு என் மனது கல்லாயிட்டு. சொன்னா நான் 8 மாசம் ஏலா ஹாஸ்பிட்டல் ஓடி என்னால ஏலா 8 மாதமா நான் சாப்பாடு இல்லை. எனக்கு வந்து போன கிழமை நான் வரக்குள்ள காத்தாங்குடியால வரக்குள்ள ப்ரெஷர் குறைஞ்சி லோவாகி நான் உங்களோட இடத்துல இருந்து பிறகு ஒரு மாதிரியா பைக்கில் ஓடி வந்துட்டேன் நான் வீட்டை. அப்ப இவரை பார்க்கணும் நிறைய எந்த மனதில் இருக்கிற கவலையும் வேதனையும் எனக்கு தான் தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியாது. மற்ற எந்த இதை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லி ஒன்று நடக்க போறது இல்லை. நம்ம கடவுள்கிட்ட சொன்னாக்கா அனுமதி நான் அண்டிக்கிறேன். இப்ப சில வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஆக்கள் அவங்க கூட கஷ்டத்தை பார்த்து எல்லாம் குளருவாங்க, நிறைய கஷ்டத்தை செய்வாங்க. எனக்கு அப்படியெல்லாம் நம்ம கண்ணீர் வடிச்சு தான் அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கணும் செய்யணும் அப்படி எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு செய்யற மனத்தன்மை மனப்பாங்க எங்க இருக்கோ செய்வாங்க அவங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா எங்கட நிலைமை வந்து வேற எதுக்கும் வரக்கூடாது. அதான் நான் கடவுள்கிட்ட இன்றைக்கு நான் காலையில் எழுப்பி ஜெபம் பண்றதுதான். எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறது மாதிரியான நான் ஒரே சொல்லுவார்ட்ட, உனக்கு இந்த வருத்தம் ஏன் தந்தாரு கடவுள், நீ இருந்து யோசி நான் என்ன குற்றம் செய்தேன் ஆண்டவர், எனக்கு ஏன் நீ இந்த தண்டனையை தந்தா என்று யோசிங்க. எந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் இனிமைப்பட்டு இப்படி ஒரு இது வரக்கூடாது, எதிரிக்கும் கூட இந்த நிலைமை வரக்கூடாது ஆண்டவர் என்றா நான் ஒரே காலையில இருந்து ஜெபம் பண்ணுவேன். ஏன்னு சொன்னா அவங்க படுற வேதனை அவங்களுக்கு தான் தெரியும், மற்ற பாக்குறவங்களுக்கு தெரியாது. சும்மா பாத்துட்டு இப்ப ஒரு மனுஷன் செத்துட்டாண்டோனே அவரு செத்துட்டாரா அப்படித்தான் சொல்லிட்டு போவாங்க. அந்த குடும்பத்துல அவங்க படுற வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா வடிவ அறிக்கை தலைமையில வெட்டி கிளீன் எடுத்து எங்கட தம்பி வந்தவன் அவன் வந்து பாத்துட்டு முடி கொட்டு போட்டது கரம் பிடிக்கல இந்த கீமோ மருந்தாரு. எங்கட ஆண்டிட மகன் வந்தவன் பாத்துட்டு சொன்னான், அதான் நீங்க இடுப்புக்கு மேல கதிர்காமத்துக்கு போய் மொட்டை அடிச்சாக்கள் இருக்கீங்க தானே சொல்லிட்டு போனா, நீங்க கவலைப்படாதீங்க தானே. அவன் வந்து எல்லாரும் வந்து காய்ச்சிட்டு போவாங்க. வடிவாதான் இருக்கிற முகம் பிரகாசமா இருக்கு. அதுல கடவுள் ரசித்தம் அது ஆண்டவர் அவர் அந்த அளவுக்கு வச்சிருக்காருங்கிறதுக்கு நாங்க நன்றி சொல்றோம். ஒன்றும் இல்லை. சரி, அப்ப இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கொள்வோம், முடிப்போம். முடிஞ்ச நிறைய விஷயங்கள் காய்ச்சிட்டோம். இது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்ப நான் கூட வந்து வேற வீடியோல போனா நானும் கூட வந்து காய்ச்சி கொண்டிருப்பேன். இந்த விஷயத்துல எனக்கு எப்படி கதைக்கிறது, என்ன பதில் சொல்றது உண்மையாவே தெரியல. ஏன்னா இந்த இருக்கிற விஷயம் கடவுளால மட்டும்தான் வந்து செய்ய இயலும். மனிதர்களால வந்து நம்மளால வந்து ஒரு பண உதவியை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சுக்கொள்றோம். இது வரைக்கும் வந்து பொறுமையா இருந்து நம்ம அம்மாட வேதனையா இருக்கலாம், அப்பாட வேதனையா இருக்கலாம், அந்த குடும்பத்துல வேதனையா இருக்கலாம், எல்லா வேதனையும் வந்து எங்கட மூத்த மகனுக்கு முந்தின நாள் ஹார்ட் அட்டாக். ஐயோ, அப்பா பாத்துட்டு போய் எத்தனை வயசு? 31 வயது. போன திங்கக்கிழமை அவர் கிளினிக் பிளட் கொடுத்துட்டு வந்தனான். அவர் வந்தவர் பார்த்துட்டு இவர் இப்படித்தான் கத்தி கிடக்கு, அவனால தாங்கல, அவங்க கூட உடம்பு தான் இருப்பான். 31 வயது அவனுக்கு. வெளியில 10 வருஷம் வெளிநாட்டுல இருந்து எண்ணெய் சாப்பாடுகளும் தானே இங்க வந்து யோசிச்சுட்டு இருந்துட்டு போனவன் சொப்ல வச்சுக்கலாம் வேலை செய்யறான். அங்க போயிட்டு இருக்கக்குள்ள ஆளுக்கு தலை சுத்தி மூச்சு அடைச்சி கொண்டு போவ ஹார்ட்ல பிளக்ன்னு சொல்லி 3 நாள் ஹோட்டல இருந்துட்டு வந்து அது எனக்கு அதை விட தாங்க இல்லாத கவலை எனக்கு.
பாருங்களேன் கடவுளை எவ்வளவு சோதிக்காரண்டு. இப்ப டிக்கெட் வெட்டிட்டு வந்து இப்ப 3 நாள் வீட்டை நிக்கான் வரல வந்து நான் ஒரு இடம் போவேன் நான் வீட்டை படுமான்னு சொல்லிட்டு நீ வந்தேன். கவனமா இருக்கணும், ஒரு தரம் வந்துட்டுண்டானே கவனமா இருக்கும். இதோட 2வது தரம் வந்திருக்கு. முதல் ஒரு நாள் வந்தது சொல்லலாம் என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு. இப்ப நான் சொன்னா முருங்கலை சொதிய நான் வச்சு தாரம் வந்து சாப்பிடுத்து போனி இறைச்சி மீன்கள் அதுகள் சாப்பிடாதுண்டு. அவனுக்கு அவங்க சொன்னாங்க அவருக்கு அந்த டிப்ரெஷன் ஆளுக்கு யோசனை கூட அப்பட அவன் அவர் கல்யாணம் கட்டி ஒரு புள்ள இருக்கி வெளியில இருந்து வந்து இப்ப திரும்ப போகல. அவனுக்கு ஒரு வருஷம் போகல அப்பாவுக்கு நிக்கான். அவனுக்கு 4 லட்சம் சம்பளம் வெளிநாட்டுல. இதுல எங்கப்பா அந்த புட்சி கிரேன் மால் புட்சிட்டி ஒன்றுல அவன் உள்ள கட்டார்ல கிரேன் மால் புட்சிட்டில அக்கௌண்ட் அறிக்கிறவன் அங்க 10 வருஷம் அப்பாக்கா ஒரு வருஷம் வந்து போகல. ஆனா மகன் போனா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கு. 4 லட்சம் அவனுக்கு சம்பளம். அதே போதுமே உங்களுக்கு வேற ஒரு உதவி அவனுக்கு இல்ல நான் இங்க நிக்கணும் அவரோட நின்று ஏதாவது அவருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சுட்டு இங்க ஏறிப்பேன் எடுத்திருக்கான. மற்றவன் என்ன வேலைன்னு தெரியுமா? 2வது அவன் ஆமி. அவனும் நான் விட்டு போட்டு வந்து நிக்கான். இவருக்கு உதவி இல்லையே வோட்ல வச்சு ஆள் வேணுமே. 4000 கேட்காங்களே வோட்ல ஒரு ஆள் நிக்கிறேன்னு சொன்னா ரிசைன் பண்ணி போட்டு வந்து நிக்கான். எல்லாம் எங்கட குடும்பத்துல மன வேதனையிலதான். சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்க. அவன் ஆவியண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. விடுங்க காட்டுறேன் போட்டோ உள்ள வச்சிருக்கேன். இப்ப என்ன செய்யற ஆமி வேலையை இப்ப விட்டுட்டு என்னமா செய்ய? அப்படி இருந்த புள்ள இன்றைக்கு அப்பாவுக்காக வந்து இன்றைக்கு இந்த புள்ள இன்றைக்கு வந்து அப்பாவுக்காக வந்து புடிச்சிட்டீங்களா? எல்லாரும் வேலையை விட்டுட்டு அவருக்காக எல்லாம் புழுதி எடுத்து அவருக்காக தெரிஞ்சுக்கணும். அவருக்காக அவன் வந்து இங்க நின்று ஒரு இதுல வேலை செய்யறான். அந்த சோடா கம்பெனி ஒன்றுல சோடா பத்த தூக்கி திணிக்கான். நீ கண்டிருப்பீங்க வானுவ சோடா கம்பெனி தன்னாம சோடா கம்பெனி ஒன்றுல சோடா கேஸ் இறக்கி ஏற்றிட்டு நிக்கான். இதுல இருக்கும் நல்ல சிலரியா இருந்திருக்குமே. இருந்து இப்ப அவர் எழுதி கொடுத்து போட்டு போய் நான் எனக்கு அப்பா கால் இல்லைன்னு சொல்லி என் பேரை போர்ட்ல வச்சா. எவ்வளவு காலம் ரிசைன் பண்ணி? 1 வருஷம். அவரும் 1 வருஷம் வந்து போக மாட்டேன் நிக்காரு. இவரும் 1 வருஷம். ஏன்னு சொன்னா இவரை போர்ட்ல வச்சா எங்களுக்கு ராவைக்கு பகலைக்கு நிக்கிறதுக்கு 4000 ரூபாய் கேட்காங்க ஒரு ஆளுக்கு. அப்ப அதுக்கு எல்லாம் காணாத நீ அப்ப நீ மற்றாக்கள் நின்று பாக்குற மாதிரி இல்ல நீ. அதால அவனுங்களே நாங்க நிக்க மாட்டேதுன்னு இப்ப இதுல இருக்கக்குள்ள 2,000 1 லட்சம் எடுத்தவன் சம்பளம் இப்ப வந்து அவன் 45,000 50,000 ரூபாய்க்கு சோடா இறக்கிட்டு தெரிவிக்கிறான். நிறைய வேதனைவனே சொன்ன சொல்லல அது தாங்க மாட்டாங்க. எங்கட கஷ்டத்தை நாங்க வெளியில சொல்றோம்ல. 7ஆம் கட்டத்துலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சரிம்மா சரி 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 எவ்வளவு விஷயம் என்னாலேயே தாங்கல அவர் இருங்க அப்படித்தான் நம்ம மற்றாக்களுக்கு இப்ப நம்மட பிரச்சனைய வேதனைய மற்றாக்களுக்கு சொல்லி அவங்களுக்கு விளங்க பொருள் இப்ப வீடியோ பாக்குறாங்களும் பார்த்துட்டு அப்படி சும்மா தட்டிட்டு போவாங்க. அது அந்த மனசு இருக்கணும். அவங்க தாங்கி கொள்றது அவங்க ஒரு சௌகரம் மாதிரி பழகிறாக்களுக்கு தான் தெரியும். சரியம்மா சரி சரி பாபம் நிச்சயமா வந்து வெளிநாட்டுல இருக்கிற உறவுகள் யாராவது வந்து உங்க வீடியோ வந்து பார்த்தா என்ன ஆண்டவர் அவங்க மூலமா வந்து பேசினேன் இந்த உதவியில வந்து அவங்க செய்வாங்க. சரி நான் திரும்பி ஒரு 3-4 தடவை இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு ரெடியாகி திரும்பி முடிக்கல போயிட்டு நான் திரும்பி கழிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளுவோம். நிச்சயமா நல்ல நல்ல முடிவுகள் நல்ல நல்ல காரியங்கள் இந்த வீடியோக்கு பிறகு நடக்கும்னு சொல்லி நம்பிக்கொண்டு உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளா வந்து இவங்களை வந்து பாருங்க. என்ன அப்பதான் உங்களாலையும் வந்து உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டவங்களுக்கு அதாவது திராணி இருக்கக்குள்ள வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து உதவி செய்யணும் என்று சொல்லி அந்த பைபிள் ஒரு வசனம் ஒன்று இருக்கேனே, அதாவது உனக்கு உதவி செய்யறதுக்கு திராணி இருக்கிறக்குள்ளேயே வந்து நீ இன்னொரு கஷ்டப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து உதவி செய்ய. இவரு எவ்வளவு வேலை செய்யக்குள்ளையும் எங்கன்னா ஒரு புள்ள படிக்கிறதுக்கு கஷ்டம் முடியும் அந்த பிள்ளைக்கு எனக்கு தெரியாம 5 கோப்பி வாங்கி கொடுத்து கொண்டு வருவாரு. நிச்சயமாக நீங்க செஞ்ச தர்மம் புண்ணியம் எல்லாமே வந்து உங்களை வந்து கைவிடாது என்று சொல்லி கொண்டு இந்த வீடியோ பார்க்குறாங்களே இதோட வந்து அப்படியே விட்டுறாம உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கழிச்ச விஷயத்தையே திரும்பி கதைக்க நான் விரும்பலை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய்.